பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கும் இருக்கா? மற்றவங்க சொன்ன இல்லாமலையா இருக்கு, அதெல்லாம் இருக்குங்க. கத்திரிக்கலை கையா விட்டுவாரு. இந்த மாதிரி டைலாக் படிக்காது. சினிமாவுக்கு வேணா இந்த டைலாக் எழுதி கொடுக்கலாம். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக மாறணும். அதுக்கு தான் இந்த கூட்டம். கிறிஸ்தவர்களாக இருப்பதல்ல, நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் கிறிஸ்தவ பேர்லயே இருக்கணும். ஆனா வெறும் கிறிஸ்தவ பேர் இருந்து புண்ணியம்? பேர் கிறிஸ்தவனா இருந்து என்ன புண்ணியம்? ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும். அந்த இடத்திற்கு நீங்களும், அந்த இடம் என் பேர்ல, அந்த டூ வீலர் என் பேர், அந்த டூ வீலர் என் பேர், இந்த ஃபோர் வீலர் பேங்க் அக்கௌண்ட் என் பேர் தான், வேலை பார்க்குற கவர்மெண்ட்ல என் பேர், கம்பெனியில் என் பேர் தான். ஏன்னா எல்லா இடத்துலையும் உன் பேர் இருக்கா? பரலோகத்தில் இருக்காளே, எதுக்கா சிந்திச்சியா? யாராவது ஒன்று இப்படி கேட்டிருக்காங்களா? ஏசு அற்புதம் செய்வார், ஏசு அடையாளம் செய்வார், ஏசு ஆசீர்வதிப்பார், இதான் கேட்டிருப்பார். உன் பேரு ஜீவம்சத்தில் இருக்கா? அதுல எழுதுறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி தரானுங்களா? இந்த பாச்சு மாதிரி இந்த சுவிசேஷகர்கள், சுவிசேஷம் அறிவிக்கிற சுவிசேஷகர்கள் எப்படி ஆகிலும் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் தகுதியாக்கப்பட வேண்டும். அதைத்தான் மைக்க பிடிச்சா நான் எங்க போனாலும் பேசுறேன். சாவல் ஒன்று வருமே, கடைசி நாளில் எழுப்புவேன் என்று வாக்களித்தாரே, நான் எழுப்பப்படணுமே. எங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு நினைப்புல ஓடுறான் பாரு கிறிஸ்தவன். அவனுடைய முடிவு பரிதாபம். எல்லா மனுஷனை பார்க்கிலும் பரிதாபத்துக்குரிய கிறிஸ்தவர்களாக இருப்போம். கிடைக்கும் அப்படி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது பிரேயர், அந்த ஜெப விண்ணப்பம் இருக்குதுல, ஒன்றா சொல்லிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கான். திடீர்னு ஒன்று, ஆண்டவரே அவனை அடியும், ஆண்டவரே அவனை கையை எடும், அவன் டூ வீலரில் போகும்போது ஆக்சிடென்ட் சாகட்டும். எனக்கு ஜெபமே வரல. ஏசு நேரம் கூலிப்படையா வச்சிருக்காரு, கை எடுக்கிறதுக்கு, கால் எடுக்கிறதுக்கு, கொள்றதுக்கு. இந்தியா முழுவதும் பார்த்துட்டேன். நியூ டெல்லி பார்த்தேன், இமாச்சல் பார்த்தேன், ராஜஸ்தான் பார்த்தேன், சத்தீஸ்கர் பார்த்தேன், பீகார் பார்த்தேன், ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் போனேன், மகாராஷ்டிரா, குஜராத், அசாம், வெஸ்ட், ஈஸ்ட், சவுத், நார்த், ஹோல் இந்தியாவும் ஒரு ரவுண்ட் பண்ணித்தான் வந்தேன். ஊழியர்களை பார்த்து, சபைகளை பார்த்து, அதுலேயும் ஊழியக்காரரை கூட்டம் தான் அதிகமாக போயிருக்கேன். இந்த ஸ்டேஜுக்கு இன்னும் வரவே இல்லை. இவன் சொல்றான், பிரச்சனை சரி, இவனுக்கு வயசு பத்துமா, அனுபவம் பத்துமா, இவனுக்கு ஆவியானவருக்கு எத்தனை வருஷம் வாழ்க்கை இருக்கு இணைப்பு? நான் 43 வருஷம் ஆவியானவருக்கு எனக்கும் இணைப்பு. உனக்கு எத்தனை வருஷம்? யார் யாருக்கு போதிக்கிறது? இவங்க எல்லாம் பைபிளில் உள்ள ரெண்டு தெரியும், அதை வச்சுக்கிட்டு எனக்கு போதிக்கிறேன். 44 வருஷம், 45 வருஷம், 50 வருஷம் ஊழியம் செஞ்சவன் தான் எனக்கு போதிக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. பாத்திரம் கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்காக கொண்டு வந்து நமக்காக ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் மத்தியிலே உங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்கவும், அவரை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியுடன் ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54 முதல் 57 முடிய வாசிக்க கேட்கலாம். ஸ்தோத்திரம். மீதியானின் அப்பத்தை பற்றி ஐயா பன்னீர் அவர்கள் ஜெபத்திலே நமக்கு உணர்த்தினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பன்னீர் ஐயாவை சந்திப்பதிலே சந்தோஷம். இந்திய தமிழகம், இந்திய தேசம், அண்டை நாடுகள் சுவிசேஷத்தை சுமந்து செல்லும் பொழுது ஐயாவோடு இணைந்து
ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் எனக்கும் கிருபை செய்தார். அதனால் அப்படிப்பட்ட பாத்திரங்கள் மத்தியில் வந்திருப்பதும் ஜெபித்ததும் ஆசீர்வாதமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமாக நான் இங்கே சந்திக்கலை, வெளியிடங்களில் அதிகமாக 2 பேரும் சந்திக்கிறது உண்டு. சுவிசேஷத்தை பற்றி போகிற வர இடங்கள் எல்லாத்துலேயும் சுவிசேஷத்தை பற்றி ஊழியத்தை பற்றி சொல்லி அந்த ஊழியர்களை உற்சாகப்படுத்துவார்கள். போகிற இடங்களில் பொதுமக்களுக்கு மட்டுமல்ல ஊழியம், திருச்சபை மக்களுக்கு ஊழியம், திருச்சபை நடத்துகிற ஊழியர்களுக்கு ஊழியம். அதில் ஆத்தும பாரம், கண்ணீர், உழைப்பு, சுவிசேஷ ஊழியம், ஆத்தும ஆதாயம் இவைகளை பற்றிய பகுதிகளை அதிகமாக எல்லா இடங்களிலேயும் சாட்சி கூறி ஊழியத்தை நிறைவேற்றுவார்கள். அப்படிப்பட்ட பாத்திரம் இன்றைக்கு வந்திருக்கிறது. எனக்கு சந்தோஷம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்த வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே ஒரு அப்பம் என்று சொல்கிறார். வானத்தில் இருந்து இறங்கி வந்த மெய்யான அப்பம். நான் அப்படின்னு சொல்றார். என்னுடைய ரத்தம் மெய்யான பானம் என்று சொல்லுகிறார். இதை புசிப்பவன் பானம் பண்ணுகிறவன் மரித்தாலும் பிழைப்பான், என்றடிக்கு மரியாவனும் இருப்பான் என்று சொல்லுகிறார். அவர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அவருடைய சீடர்கள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். அவருடன் இணைந்து ஊழியம் செய்யும்படியாக பயணித்தவர்களில் 2 குழு விசேஷமானது. ஒன்று 12 பேர் அடங்கிய ஒரு குழு, மற்றொன்று 20 பேர் அடங்கிய குழு. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். எழுபது பேர் கொண்ட ஒரு குழு பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் அனுப்பினார். அடுத்து 12 பேர் உள்ள ஒரு குரூப் அவரோடு கூட இருந்தது. அதில் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66 வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66 கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்தும் இருக்கிறோம் என்றான். சரி, இவங்க ஒரு 12 பேர், 70 பேர் ஒரு குழு, 12 பேர் ஒரு குழு. எதற்காக அந்த குழுவை கத்தர் இந்த டீமை அமைச்சார்? கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுவிசேஷத்தை சுமந்து சென்று ஜனங்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மாத்திரமல்ல, வெறும் சுவிசேஷத்தை மட்டுமல்ல சுமந்து கொண்டு போவது, தெய்வீக அதிகாரத்தையும் சுமந்து கொண்டு போக வேண்டும். தேவனுடைய வல்லமையையும் சுமந்து கொண்டு போக வேண்டும். அப்போ தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய சுவிசேஷம், இந்த 3ஐயும் சுமந்து கொண்டு போவதற்காக ஆண்டவர் 2 குழுவை அமைத்தார். ஒரு குழுல 70 பேர் இருந்தார்கள், இன்னொரு குழுல 12 பேர் இருந்தார்கள். அவர்களை அழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார், வல்லமை கொடுத்தார். எதற்கு? பிசாசுகளை துரத்த வேண்டும், வியாதிகளை நீக்கி சுகப்படுத்த வேண்டும், வியாதியஸ்தர்களை குணமாக்க வேண்டும், அசுத்தாவிகளை துரத்த வேண்டும். இதற்கு பரலோக அதிகாரம் தேவை. அந்த அதிகாரத்தையும் கொடுத்தார், அதற்குரிய வல்லமையை கொடுத்தார், வசனத்தையும் கொடுத்தார்.
அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு கிராமங்கள் தோறும் கடந்து போனார்கள், பட்டணங்கள் தோறும் கடந்து போனார்கள், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபித்தார்கள், எண்ணெய் தொட்டு ஜெபம் பண்ணி கொடுத்தார்கள். அசுத்தாவிகளை இயேசுவின் நாமத்தில் போ என்று சொல்லி அதை அதட்டி அதை விரட்டினார்கள். கிராமங்கள் தோறும் அற்புதங்கள் நடக்கிறது, அடையாளங்கள் நடக்கிறது, கிராமங்களில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, ஊழியம் வெற்றியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த 12 பேர் குழுவும் அதே போலதான், ஆனால் அதிகமாக ஆண்டவரோடு இருக்க வேண்டும். இவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயர் அவரே கொடுத்தார். 12 பேரை செலக்ட் பண்ணி அப்போஸ்தலர் என்று பெயர் போட்டு அவர்கள் முதலாவது தம்மோடு இருக்கணும். தான் எப்போ அனுப்புறனோ அப்போ அவங்க போகணும். மற்ற 70 பேருக்கு பொறுப்புகளை கொடுத்து ஒதுக்கிட்டார். இந்த 12 பேரை மட்டும் தம்மோடு கூட இருக்க வேண்டும், தாம் அனுப்புகிற இடத்துல போய் செய்தி கொடுக்க வேண்டும், பிசாசுகளை துரத்த வேண்டும், வியாதிகளை நீக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 12 பேருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் வேறு. இந்த 12 பேருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் மாதிரி அந்த 70 பேர் கொடுக்கல. இப்போ 2 டீமையும் ஒரே இடத்துல கூட்டி சேர்த்து ஆண்டவர் பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி அவர் அனுப்பும் பொழுது இந்த லூக்கா 10:4 வாசிங்க. அப்போ போதும். அப்போ அங்கே சொல்றாரு, அனுப்பும்போது எப்படி அனுப்புறாரு? 0 பேலன்ஸ். அவன் வீட்டில் இருந்து வரும்போது சூட்கேஸோடு வர்றான். என்ன மாற்று துணிகள் வேணும் இல்லையா, அதனால அடுத்து மணி பர்ஸ், அதுதான் பண பையின்னு போட்டிருக்கு. சாமான் பைங்கிறது ட்ரெஸ் வைக்கிற சூட்கேஸ். அடுத்தவங்க காலில் செப்பல் போட்டு வந்துருக்கேன். இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இங்கே வா, ஊழியம் செய்யணும்னா முதல்ல 0 பேலன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்படி நான் ஊழியத்துக்கு அனுப்பும்போது யார்கிட்டையும் போய் கேட்டுட்டு கூடாது. அந்த கிராமத்துக்கு போனால் அங்கே அவங்க ஏற்றுக்குருவாங்களா, சாப்பாடு கிடைக்குமா, கடை தண்ணி இருக்கா, குளிக்கிறதுக்கு தண்ணீர் வசதி இருக்கா, காப்பி கடை இருக்கா, ஒரு தண்ணி வினவக்கூடாது, விசாரிக்கக்கூடாது, போயிட்டே இருக்கு. ஆக நீ போகும்போது மணி பர்ஸ் எடுத்துக்கிறாத, இங்கே வை. சூட்கேஸ் கொண்டு வந்திருக்கியா, துணி பையே அதாங்கிட்டு வை. காலில் செருப்பு போட்டிருக்கியா, செருப்பை கலட்டு. இவங்களை ஊழியத்துக்கு அனுப்பும்போது 0 பேலன்ஸில் அனுப்புறார். அவங்க வீட்டில் இருந்து கொண்டு வந்ததை பிடிங்கிட்டார். ஏறக்குறைய 3 ஆண்டுகள் அவரோடு இணைந்து ஊழியம் செய்ய வேண்டியவர்கள். அதனால் ட்ரெயினிங்கிறது இதுதான், விசுவாச ஊழியம். ஆண்டவரோடு இணைந்து செய்கிற ஊழியம் விசுவாச ஊழியம். இது ஸ்தாபனத்தில் சம்பளம் வாங்கி செய்கிற ஊழியம் அல்ல, தலைவர்கள் கொடுத்து தாங்குகிற ஊழியம் அல்ல. இந்த ஊழியம் தேவனை சார்ந்து செய்கிற ஊழியம். அந்த ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது அவங்க 0 பேலன்ஸ் இருக்கணும். கையில் பணங்க வச்சு செலவழிக்கூடாது, விருப்பமான செப்பல் போடக்கூடாது, ஷூ போடக்கூடாது, கலட்டிடும். ஊழியத்தின் துவக்க காலம் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இது வந்து தேவனுக்காக செய்கிற ஊழியம். மனுஷன் விரும்புகிற அப்படிலாம் செய்யக்கூடாது. மனுஷன் விரும்புகிற ஊழியம் அது ஒரு டீம், ஸ்தாபனம் விரும்புகிற ஊழியம் அது ஒரு டீம், தலைவர்கள் விரும்புகிற ஊழியம் அது ஒரு டீம். இதெல்லாம் போயிட்டே இருக்கும். யோவான் சனகன் ஒரு டீமாக இருக்கான். ஞானதானம் கொடுக்குற வரைக்கும் அவன் சத்தியத்தை தெளிவாக பேசுவான். அடுத்த ஸ்டெப்பு அவன் கொண்டு போக முடியாது. அது அவனுக்கு தெரியுது. இப்போ உள்ள ஊழியர்கள் தெரியுமா? தெரியாது. எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லுவான். வேற வழி இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லாத்தையும் கழட்டு. விசுவாசத்தில் தான் ஊழியத்தை துவங்க. ட்ரைனிங் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டாங்க. கூப்பிட்டார். அந்த லூக்கா சுவிசேஷம் 22 35வது வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். 22:35. இதான் ரிசல்ட். சுவாசத்தில் ஊழியம் செய்கிறவங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவங்க, இயேசுக்காக ஊழியம் செய்கிறவங்க
இந்த பேலன்ஸ் ஃபினான்சியலை பொறுத்தளவுக்கு இந்த பேலன்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் அகிலாண்டத்தையும் படைத்த இவருடைய மனதில் இருக்கிற விருப்பம். எல்லாத்தையும் புடிங்கிட்டு வச்சாரு, புடித்து போயிட்டாங்க. திரும்ப வந்தபோது கேட்குறாரு, உங்கள்கிட்ட காலில் செருப்பு கூட இல்லாமல் நீங்கள் போட்டு வந்த செருப்பை கலட்டி வைங்களான்னு சொல்லிட்டு அனுப்புனே, உங்கள் கையில் இருந்த மணி பர்ஸை பிடிங்கிட்டு அனுப்புனே, உங்கள் கையில் இருந்த மாற்று ட்ரெஸ்ஸுக்குரிய அந்த பேக்கை பிடிங்கி வச்சுட்டு அனுப்புனே, இப்படி நீங்கள் போய் ஊழியம் செஞ்சீங்களே, கிராமமாக பட்டணமாக நச்சு அறிவிச்சிங்களே, ஏதாவது உங்களுக்கு குறைவாக இருந்ததா? அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் சொல்லுங்கள், வாய் திறந்து ஒன்றும், பைபிளை பார்த்து சொல்லுங்க, ஒன்றும் இப்படி அறிக்கை செய்யுங்க. பிரச்சனையார் பேசாமல் இப்படி கேட்டே பழகி வந்தாச்சு. பதில் சொல்லணும். ஒரு காலத்தில் 10 வருஷம் 20 வருஷம் ஓடிட்டோம்ல, அந்த பழைய லைஃப்பெல்லாம் நிறுத்தணும், எல்லாம் புதிதாகும், மாறணும். தேவன் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக மாற்றங்கள் வரும், இல்லைன்னா பழைய ட்ரெண்டில் தான் ஓடும். அதெல்லாம் காலம் போயிடுச்சு, இப்போ புதுசாக வருதுங்களா, அதுக்கு நம்மளை பார்த்து தான் அது வளரும். பழைய கிறிஸ்டியானிட்டிலாம் நிற்காது, அந்த ட்ரெடிஷனல் கிறிஸ்டியானிட்டிலாம் ரிஜெக்ட் பண்ணுவார் கர்த்தர். பரம்பரையாக பாரம்பரியமாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெருமை பாராட்டுகிற மக்கள் மத்தியில் இருந்து ஒரு கூட்டத்தை பிரிக்கிறார். அதுதான் ஆவிக்குரிய கிறிஸ்தவம். கைதட்டுற விசிலடிக்கிற அந்த கிறிஸ்தவம் அல்ல. மாற்று மதத்தில் இருப்பவர்களும் மனம் திரும்பும்படியாக வாழ்ந்து காட்டுகிற கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவ கூட்டம்னா கிறிஸ்தவம் தான் வர்றான், வேற ஒருத்தர் வர்றது இல்லை. ஏன்? தெய்வீக அதிகாரம் இல்லை, வல்லமை இல்லை, விசுவாசம் இல்லை. விசுவாசம் இருக்கிறது போல அதிகாரம் இருக்கிறது போல ஆக்கி. இப்படிப்பட்ட காலங்கள் நம்மை கவ்வி இருக்கிறது. அதிலிருந்து வெளியே வரணும். அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் நான் வந்திருக்கோம். பழைய வாழ்க்கை தொடரக்கூடாது, எல்லாம் புதிதாக்கப்பட வேண்டும். வெறும் பிரசங்கத்தில் அல்ல, பாட்டில் அல்ல, வாழ்க்கையில். அதுதான் ரிவைவல். இழுப்புதல் சொல்றாங்க, நமக்கு இழுப்புதல் வரணும், ஜோம் பண்ணுங்க சொல்றாங்க. நம்மளும் ஆமா ஆமா ஆமா, நம்ம இருக்கிற நடுவில் இங்கே வரும்போது எழுப்புதல், அது வந்தாலும் அது அங்கிட்டே போயிடும். சும்மா கிறிஸ்தவ மக்களை கூட்டி சேர்த்துக்கிட்டு எழுப்புதல். மாற்று மதத்தை சார்ந்த இஸ்லாமிய பெருங்குடி நண்பர்கள் வரணும், இந்து மதத்தைச் சேர்ந்த நண்பர்கள் வரணும், யூத குலத்தைச் சேர்ந்த யூதர்கள் வரணும், கிரேக்கர்கள் வரணும். மொழி வித்தியாசம் இல்லாமல் ஒன்றாக்கப்பட வேண்டும், ஜாதி சமுதாய வித்தியாசம் இல்லாமல் ஒன்றாக்கப்பட வேண்டும், அரசியல் சினிமா எல்லாவற்றிலிருந்தும் பிரிக்கப்பட்டு ஒன்றாக்கப்பட வேண்டும். அதுதான் கர்த்தர் கட்டுகிற சபை. மற்ற சபையில் மனுஷன் கட்டுறது, அவன் போக மாட்டான், அவன் பிரசங்கிற ஜனமும் போகாது பண்ணுவது. 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்டு. 1 தீமோத்தேயு 4:16. குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். அப்ப யாருக்கு சொல்றாரு? அவருக்கு கீழே இருக்கிற தீமோத்தேயு என்ற இளம் ஊழியக்காரர். இவர் ஊழியத்துக்கு வந்து பெரிய அளவில் ரொம்ப காலங்கள் ஊழியத்தை செஞ்ச அனுபவம் உள்ளவர். இவன் பின்னாடி வந்தவன் ஊழியத்துக்கு, இவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு வர்றான். கிட்டத்தட்ட இவர் எழுதும்போது அவன் 7 சபைகளுக்கு தலைவர், 7 திருச்சபைகளுக்கு தலைவர். அவனுக்கு எழுதுறாரு, எப்பா நீ ட்ரைனிங் எடுத்ததெல்லாம் சரிதான், நீ பிரசவம் பண்ணலாம் சரிதான், உன் கையில் 7 சபை இருக்கிறது சரிதான், நீ பிரசவம் பண்ணலாம் சரிதான், ஆனால் நான் உனக்கு சில ஆலோசனைகளை தர்றேன், நீ அதை கைக்கொள்ளு. இவைகளை செய்தால் உன்னையும் ரட்சித்துக் கொள்வார். 7 சபை திருச்சபைகளுக்கு தலைவராக இருக்கிற உன்னையும் ரட்சிக்கணும், உன் பிரசங்கத்தை கேட்கிறவங்களையும் ரட்சிக்கணும். நீ அப்படி செய்யலைன்னு வச்சுக்கோ, நீ இத்தனை ஆண்டு காலம் ஊழியம் செய்வது எல்லாம் விருதா, உன் தியாகம் விருதா, உன் உழைப்பு விருதா, உன் பிரசங்க உன் சுவிசேஷம் எல்லாம் விருதா விருதா விருதா. நான் சொல்லுகிற இந்த ஆலோசனைகளை கேட்டு கீழ்ப்படிந்து வந்தால் உன்னையும் ரட்சித்துக் கொள்வாய், உன் பிரசங்கத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். என்ன ரட்சிப்பு? இவங்க தான் ரட்சிக்கப்பட்டாங்களே, இவங்க தான் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்களே, இவங்க தான் பரிசுத்தம் பெற்றாங்களே, இவங்க தான் அந்நிய பாஷை பேசுறாங்களே, சுவிசேஷம் சொல்றாங்களே, மக்களை ஆதாயப்படுத்துறாங்களே, கூட்டம் நடத்துறாங்களே, சபை நடத்துறாங்களே, அப்புறம் இவனுக்கு என்ன ரட்சிப்பு? இந்த ஊழியக்காரனுக்கு அவன் பிரசவம் பண்ற பிரசவத்தை கேட்கிற ஜனங்களுக்கு என்ன ரட்சிப்பு? உன்னையும் ரட்சித்துக் கொள்வாய், உன் உபதேசத்தை ரட்சித்துக் கொள்வாய் என்று சொல்லுகிறாரே பவுல். ஏன்னா அவன் சாதாரண ஊழியக்காரனா, 7 சர்ச் நடத்திட்டு இருக்கான், பெரிய பாஸ்டர், வேணுமானா சென்ட்ரல் பாஸ்டர் சொல்லலாம், மண்டல போதகர், சென்ட்ரல் பாஸ்டர், சீஃப் பாஸ்டர், பிஷப், ஆயர் அண்ட் பேராயர், இதெல்லாம் நல்லதுதான்.
அவசியம் தான், இருக்கட்டும். ஏற்ற நேரம் கொடுத்தே சொன்னாங்க. எலியானாங்க, எரோமியானாங்க, செத்து போன யோவான் சாணம் எந்திரிச்சு வந்துட்டோம்னு சொன்னாங்க. தீர்க்கதரிசி சொன்னாங்க. எவனும் எதுவும் சொல்லிட்டு போனடா, என் கூட இணைஞ்சு ஊழியர் நீங்க என்னடா சொல்றீங்க? நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இது உனக்கு உன் புத்தி அறிவு சொல்லல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா வெளிப்படுத்தினார் என்று சொல்லுவார் ஆண்டவர். அதனால சொல்றவன் எது வேணாலும் சொல்லட்டும், எந்த பட்டமும் போட்டுக்கிறட்டும், அதில் ஆண்டவர் குறுக்கிடல. ஆயிரம் சொன்னா என்ன, பேராயிரம் சொன்னா என்ன, போப்பாண்டவர் சொன்னா என்ன, எந்த பட்டத்தையும் போட்டுக்கிறட்டும், ரெவரண்ட் போடட்டும், டாக்டர் போடட்டும். வேண்டியது என்ன? கம் டு தி பாயிண்ட். என்ன அதான் நம்ம கவனிக்கணும். ஊழியத்துக்கு ட்ரைனிங் பண்ணும்போது, பயிற்சி கொடுக்கும்போது கத்த ஜீரோ பேலன்ஸ்ல இருந்தால் தம்முடைய ஊழியத்தை கற்ற, இதை நீங்க புரிந்து கொள்ளணும். யார் புரிந்து கொண்டார்களோ இல்லையோ, யார் ஏற்கிறார்களோ நிராகரிக்கிறார்களோ அதை பற்றி கவலை இல்லை. வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை இப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் கட்ட விரும்புகிறார். யார்ட்டையும் விடக்கூடாது. நான் ஊழியத்துக்கு வந்தேன், எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுக்கிட்டாரு, செருப்பை கூட பிடிங்கிட்டாரு, சூட்கேஸை கூட பிடிங்கிட்டாரு, மணி பர்ஸு அதையும் பிடிங்கிட்டாரு, என்ன அனாமத்தை விட்டுட்டாரு அப்படின்லாம் யார்ட்டையுமே சொல்லிட்டு கூடாது. என்னுடைய சகோதரன் ஊழியம் செய்யணும் விரும்பலாம். திருமணம் முடிந்த பிறகு ஒரு கிராமத்தில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து, சரி அவனை வைக்கல யோசிச்சு. அப்போ அவனை கூப்பிட்டேன். எப்போ ஊழியம் செய்ய ஆசைப்படுற, ரைட்டு, ஆனால் இதுதான் பேசி ஊழியத்தில் கொண்டு வச்ச பிறகு உன் சொந்த பந்தம் யாருக்கிட்டையும் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு சாப்பாடு வேணுமா, துணி வேணுமா, நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் போது பிழைப்பு உண்டாகும். யார்ட்டையும் கையெந்த கூட உங்கள் உறவுகள்கிட்ட சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். என்ன கஷ்டம் வந்தாலும் சொல்லக்கூடாது, கையெந்த கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது. உனக்கு அந்த விசுவாசம் இருக்கா? இருக்கு. உன் மனைவி இருக்கு, எழுது, பேப்பர்ல எழுது. யார் சாட்சி? அவங்க சித்தி. இப்படி எழுதி வாங்கிட்டு தான் அவனை ஊழியக்காரனாகவே வச்சேன். ஏன்னா ஊழியக்காரனா என்ன, ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துறது இல்லை. ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டை பிடிச்சி சுவிசேஷம் அறிவிக்க விட்டேன். இதான் பேசி நில் பேலன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். உறவினர்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது. ஊழியத்துக்கு வந்த பிறகு ஆண்டவர் சில நேரங்களில் சோதனை பாதை நடத்துவார். சோதிச்சு பார்ப்பார். இவன் யார்கிட்ட போய் கையேந்திரானா, பிச்சை எடுக்கிறானா சோதிப்பார். அப்படிப்பட்டவங்க எல்லாம் ஊழியம் செய்யறானுங்க. என்ன ஊழியம் செய்ய போறானுங்க? அது எப்படி கடவுள் அங்கீகரிப்பார்? காயினுடைய பலி, அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம், அவருடைய ஊழியங்கள், அவருடைய ஆராதனைகள், இது அத்தனையும் ஆண்டவருடைய பார்வையிலே காயினின் பலி. அதுக்கு தேவலோகம் அங்கீகாரம் தராது. காயினுடைய பலியை பார்க்கணும். விசுவாசத்தினாலே ஆவே மேன்மையான பலியை செலுத்தினான். விசுவாசத்தில் செய்யணும் இல்லையா? விசுவாசத்தில் அல்லவா அது விளையணும். இதல்லவா பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற பாதை. என் பிதா என்னை அனுப்பினது போலவும் என்னை பிழைக்க பண்ணுகிறது போலவும் என்னை நம்புகிற, என்னை விசுவாசிக்கிற, என்னை பின்பற்றுகிற உங்களையும் அனுப்புகிறேன் என்று கர்த்தர் அனுப்பினார். நான் என் பிதாவினால் பிழைக்கிறது போல நீங்களும் என்னாலே பிழைப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். இதெல்லாம் கண்ணுக்கு தெரிய விட மாட்டான் பிசாசு. விசுவாசம்னா என்ன? வசந்த வாய்ச்சி சொல்லிட்டு போறதில்லை. விசுவாசம் வாழ்ந்து காண்பிக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். இதுவரைக்கும் கடவுள்கிட்ட வந்த பிறகு யார்ட்டையும் கையேந்தது கிடையாது, யார்ட்டையும் பிச்சை எடுத்தது கிடையாது, யார்ட்டையும் கடை வாங்கினது கிடையாது, லோன் போட்டது கிடையாது. தைரியமாக மனசாட்சிக்கு முன்பாக கர்த்தருடைய வேதத்தை சுமந்து செல்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி இந்திய தேசம் முழுவதிலும் அண்டை நாடுகளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு சாட்சியாய் போய் வருகிறேன். விசுவாசத்தில் ஆரம்பிக்கும். நில் பேலன்ஸ் இருக்கிறத புடிங்கிட்டு தானே நடத்தினாரு. போயிட்டு ஊழியத்தை செஞ்சுட்டு வர்றான், சாசை விரட்டுறான், வியாதியை குணமாக்குறான். அந்தந்த வீடுகளை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஆஃபரிங் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, துணி கொடுக்குறாங்க. இது வெறுங்காலோடு இருக்காங்களேன்னு சொல்லி செப்பல் வாங்கி கொடுக்குறாங்க. எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஏதாயிலும் குறைவாக இருந்துச்சாப்பா, உங்கள்கிட்ட இருந்ததையும் புடிங்கிட்டுலப்பா அனுப்புனேன்.
தெளிவா சொன்னானுங்க, ஒண்ணு கூட எங்களுக்கு குறைவா இல்லை. அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சதல்ல சந்தோஷம். அந்த லூக்கா 10:20 வாசியுங்கள். லூக்கா 10:20. இவங்க கிராமமா பட்டணமா போய் ஊழியம் செய்யும் போது ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையோடு போய் ஊழியம் செய்யும் போது எல்லாம் கிடைக்கிறது. அதில் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் இல்லை. இவங்க போன உடனே அங்கே ஜாதி பிடிச்ச வீடு, பில்லி சுனிய வீடு, மந்திரவாதம் பண்ண வீடு, பயங்கரமான தீய ஆவிகளினாலே பீடிக்கப்பட்டவர்கள். இவங்க உள்ள நுழைஞ்ச உடனே அது அப்படியே ஆட ஆரம்பிக்குது. கை வச்சு அந்த பிசாசை விரட்டுறாங்க. அசுத்த ஆவிகளை துரத்துங்கள். பல கிராமங்கள் பிசாசு பிடிச்ச கிராமமா இருக்கு, பல பட்டணங்கள் பிசாசு பிடிச்சதா இருக்கு. இவங்க சுவிசேஷத்தை சுமந்து போகும்போது, தெய்வீக அதிகாரத்தோடு போகும்போது, தெய்வீக வல்லமையோடு போகும் பொழுது, அங்கே ஆடிக்கொண்டிருக்கிற அசுத்தாவினால் ஆட்டி படைக்கப்படுகிற ஜனத்தின் மேல் அவர்கள் கரங்களை வைத்து அதிகாரத்தோடு கடிந்து கொள்ளும் போது அசுத்தாவியில் புறப்பட்டு போகிறது. அவங்க எதிர்பார்க்கல. என்னடா நம்ம ஜோம் பண்ணா கோடாங்கி குறியடிச்சு சொல்லுவான், சாது வரட்டுவான். நம்ம இயேசுவின் நாமத்தில் போய் ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட அற்புதம் நடக்குது. அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆவியெல்லாம் ஓடுதே, பேயெல்லாம் மறையுதே, வியாதி நோயெல்லாம் சுகமாகுதே. இதுதான் அவங்களுக்கு சந்தோஷம். ஒன்றுமில்லாமல் போனோம், அங்கங்கே சாப்பாடு கிடைச்சி, துணி கிடைச்சி, செருப்பு கிடைச்சி, இதெல்லாம் சாட்சி விசேஷம். வெறுங்காலோடு வெறுங்கையோடு தான் புறப்பட்டு போனோம், சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போனோம். நாங்கள் திரும்ப வரும்போது இப்படி எல்லாம் கிடைத்தது என்பதெல்லாம் சாட்சி. அங்கே பரிசுத்த ஆவியானவர் எடுத்து பயன்படுத்துகிற விதம், அதிலே அவர்களுக்கு சந்தோஷம். அதை சாட்சியாய் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் கிராமங்களுக்குள்ள நுழையும் போது, பட்டணங்களுக்குள்ள நுழையும் போது சாசலாம் ஓடுதியா, அசுத்த ஆவியெல்லாம் வெளியே போன கீழ்ப்படிஞ்சு போகுதே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஊழிய ரிப்போர்ட். நீ செய்கிற, நான் செய்கிற ஊழியத்தின் ரிப்போர்ட் கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதான் தலைமைத்துவம். இந்த இண்டிபெண்டன்ஸ் மினிஸ்ட்ரி, தட் இஸ் ராங் மினிஸ்ட்ரி. அனுப்பப்படுதல், திரும்ப வந்து அனுப்பப்பட்ட போது என்ன நடந்தது, கர்த்தர் என்ன செய்தார் என்ற ரிப்போர்ட்டை கொடுப்பதற்கு ஒரு தலைமைத்துவம் தேவை. இதெல்லாம் இல்லாம செய்யறாங்க. இதெல்லாம் காயினுடைய பலி. அப்படிதான் உங்களுடைய முடிவு இருக்கும். ஆபேலின் பலி அப்படி இல்லை. ரெண்டு பேரும் ஒரே தேவனுக்கு தான் பலி செலுத்துறான். ரெண்டு பேரும் ஒன்று போல தேவ சமூகம் வர்றான். ஆனா தெய்வம் யார் அங்கீகரிக்கிறார்? அங்கீகாரம் வேணும். ஆசீர்வாதம் பெருசு இல்லை. நீ கொடுக்கிற சாட்சி ஆசீர்வாதத்தை பற்றி, அங்கீகாரத்தை பற்றி சொல்லுகிற வந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவன். அவருடைய சர்டிபிகேட் வேணும். ஆண்டவரே, ஆவிலா பூதியா, சாசலா பூதியா, வியாதிலா குணமாதியா, ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. சொன்ன உடனே கர்த்தர் ஆஃப் பண்ணிட்டார். நிறுத்து. நீங்க போய் ஜெபம் பண்ண உடனே சாசு போகுது, வியாதி குணமாகுது, அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, அதெல்லாம் பெருசு இல்லடா. உன் பேரை என் பிதா பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தை திறந்து அதில் உன் பேரை பதிவு செய்திருக்கிற பத்தியா, அதை நினைச்சு சந்தோஷப்படுறான்னு சொல்லி கொடுத்தார். ஊழியர்கள் எதிலே சந்தோஷப்பட வேண்டும்? சந்தோஷப்படுகிறதுல ஒரு ஒழுங்கு இல்லையா? அற்புதம் நடந்துருச்சு, அடையாளம் நடந்துருச்சு, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுருச்சு, கிராமங்களை சந்திச்சிட்டோம், பட்டணங்களை சந்திச்சிட்டோம், அதெல்லாம் நல்லது. விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறோம், நல்லது. அற்புதங்கள் நடக்குது, அடையாளங்கள் நடக்கிறது, கிராமமே திரும்பி பார்க்குது, பட்டணமே திரும்பி பார்க்கிறது, அதெல்லாம் விசேஷம். நம்ம பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கு அப்படிங்கிற நிச்சயத்தோடு இந்த பூமியில் ஓடணும். நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடே இருக்கா? அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கா? ஏமா உங்க பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா? பிரதர் உங்க பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா? இருக்காமலா இருக்கும், இல்லாமலா போயிடும். இப்படியா பேசுறது? நிச்சயம் இருக்குமானால் உன் வார்த்தைகள் தெளிவாக இருக்கும். என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் பிதா எழுதியிருக்கிறார் என்ற ஜீவனுள்ள நம்பிக்கை உன் உள்ளத்தின் ஆழங்களில் இருக்கும். ஊழியங்களை கடந்து, விசுவாச வாழ்க்கையை கடந்து, பரலோகத்தின் தேவனுடைய ஜீவ புஸ்தகத்திலே என் பேர் இருக்கு. செத்தா நான் பரலோகத்துக்குள்ள போவேன். போன உடனே வாசலை திறப்பான்,
தூதன் என்னை பார்த்த உடனே ஜீவபுஸ்தகத்தை பார்ப்பான், பேர் இருக்கான்னு பார்ப்பான். பேர் இல்லைன்னா உன் பேர் இல்லை அப்படிமா. அப்புறம் அடுத்த இடம் அக்னி கடல் தான், நரகம். ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஊழியம் செய்தேனே, தீர்க்கதரிசனம் சொன்னேனே, அற்புதம் செய்தேனே, அடையாளம் செய்தேனே, ஊழியம்லாம் செஞ்சனே, கிராம கிராமமாக போனேனே, பட்டணம் பட்டணமாக போனேனே, நான் உங்களை அறியேன். அவர் கையை கழுவிடுவார். பிளாத்து இங்கே ஏசனாருக்கு தீர்ப்பு வழங்கும் போது இந்த நீதிமானுடைய ரத்தப்பொழிக்கு நான் சம்மந்தம் இல்லைன்னு தண்ணியை கொண்டாட வச்சு கையை கழுவிட்டான்னு எழுதியிருக்கு பைபிளில். அது மாதிரி கையை கழுவுற ஒரு நாள் வருது. அந்த சிக்கலில் நீ சிக்கிடக்கூடாது, நான் சிக்கிடக்கூடாது. இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தேவ சித்தப்படி உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்மோடு இணைந்து பணி செய்கிறவர்கள், வாழ்கிறவர்கள், கூடி ஆராதிக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் ஏராளம் ஏராளம். இவர்களா நமக்கு கடவுள்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் பண்ண போறாங்க? முதல்ல இவங்க அங்கே வருவாங்களான்றதே கேள்விக்குறி, கொஸ்டின் மார்க். நம்முடைய நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் மேலே இருக்கணும். இப்போ இவங்க சந்தோஷப்பட வேண்டிய ஒழுங்கை சொல்லிக் கொடுக்குறார். விசுவாசத்தில் ஊழியம் செய்றீங்க, ரைட்டு, ஒன்றும் இல்லாமல் போனீங்க, எல்லாம் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நல்லது. வியாதி நோய்கள் மாறுகிறது, ஜெபிக்கிற இடங்களிலே தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, அசுத்த ஆவிகள் அலறிக்கொண்டு ஓடுகிறது, பெரிய சந்தோஷம். அந்த ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது அந்த சந்தோஷத்தை பெருசாக எடுக்கல ஆண்டவர். உன் பேரு ஜீவபுஸ்தகத்தில் இருக்கு, அதை நோக்கிப்பாரு, அதை நினைச்சுப்பாரு, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று பவுலடியார் எழுதி கொடுத்துகிறார். ஆவிக்குரிய காரியம். அப்ப இந்த பூமியில் எல்லாம் கிடைக்கிறதுங்கிற சந்தோஷம் இல்லை. போய் ஊழியம் செய்யும் போது சாசு ஓடுது, வியாதி குணமாது, அந்த சந்தோஷமும் இல்லை. அதையும் தாண்டி பேரு ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருக்க இருக்கா? இந்த மற்றவங்க சொன்ன மாதிரி இல்லாமலையா இருக்க, அதெல்லாம் இருக்கும்யா. கத்திரிக்கலை கையா விட்டுருவாரு. இந்த மாதிரி டைலாக் பழிக்காது. சினிமாவுக்கு வேணா இந்த டைலாக் எழுதி கொடுக்கலாம். இருக்கு, என் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கு. ஜீசஸ் சொல்றார் இருக்கு, உங்க பேர் அங்க இருக்குங்கிறார். இப்ப யாருடைய பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதுவார்? ஏசுன்னு சொல்ற பேர்லாம் எழுதிடுவாரா? கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால எழுதிடுவாரா? கிறிஸ்தவ பேர் வச்சதுனால எழுதிடுவாரா? பைபிள் ஒழுங்கா வாய்ச்சா எழுதிடுவாரா? சர்ச்சுக்கு ஒழுங்கா போனா எழுதிடுவாரா? சபையிலே நடைபெறுகிற கூட்டங்களுக்கு பணம் காசுகள் அள்ளி கொடுத்தா எழுதிடுவாரா? அவர் பணம் வாங்கிட்டு எழுதுறவரா? இந்த பூமியில் டாக்குமெண்ட் எழுதுறவனுக்கு பணம் கொடுத்தா போதும், மாற்றி எழுதிடுவேன். திருட்டுப்ப களவாணி பயிலுக அவ்வளோ பேர் கேட்டுவாங்க. சம்பளம் கொடுத்தாலும் அது போதல. களவாணி பயில்கள் எல்லாம் ஆபீசராக இருக்கான். ஒரு 2 பேரை பிடிச்சி உள்ள போட்டாலும் பயப்பட மாட்டேங்கிறான், துணிஞ்சு செய்கிறான். அது அரசியல், அது நாட்டு நடப்பு, இது ஆன்மீகம். ஆன்மீகத்திலும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக மாறும். நம்முடைய பேர் ஜீவபுஸ்தகத்துக்கு வரணும். டாக்குமெண்ட்ல எழுதினா போதாது, வீட்டு மேலே எழுதினா போதாது, பேங்க் அக்கௌண்ட்டில் பேர் இருந்தால் போதாது. நீங்கள் வாங்குற நிலம், சொத்து, கட்டடம், வாகனம், இதுலாம் உங்கள் பேர்களை பதிவு செய்கிறீங்க, நல்லது. கிறிஸ்தவ பேர்கள் தான் வைக்கிறீங்க, நல்லது. அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் ஒருவர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறதே, அந்த ராஜ்யத்திலே புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதே, அதில் ஜீவ புஸ்தகம்னு ஒரு புத்தகம் இருக்குமே, அதில் தேவன் எழுதியிருக்கிறார் என்ற நிச்சயம் உனக்கு இருக்கா? பிறப்புலியே கிறிஸ்தவ பேர் வச்சிருந்தா போதாது. உலகம் பூரா கிறிஸ்தவம் தான் மெஜாரிட்டியா இருக்கான், அது கத்தோலிக்க கிறிஸ்தவம். அதனால பரலோகத்துக்கு வந்துருவாங்களா? கிறிஸ்தவ பேர் வச்சதுனால, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால வந்துருவாங்களா பரலோகம்? இதெல்லாம் சொல்லி கொடுத்து மனம் திரும்ப வைக்க வேண்டியிருக்கு. அதுக்கு தான் எங்களுக்கு அழைப்பு, எங்களுக்கு அபிஷேகம். அதனால தான் வேற நீங்கள் எல்லாம் எங்களுக்கு பணம் தந்துருவீங்க நான் கத்திட்டு இருக்கேன் கிடையாது. இல்லை என் பொண்டாட்டி பிள்ளைக்கு பொழப்பு நடக்கணும்னு நான் கத்திக்கிட்டு இருக்கேன் கிடையாது.
இல்லை சொத்து சேர்க்கணும் அப்படின்னு நான் கத்திக்கிட்டு இருக்கேன் கிடையாது. எப்படி ஆயிலும் ஒரு கூட்டம் ஆண்டவர் இயேசு வானங்களில் வெளிப்படும் பொழுது அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆவல், ஏக்கம், எதிர்பார்ப்பு. அதனால என்னுடைய பேச்சு மூச்சு மதுவாக இருக்கிறது. இதை விளங்கிக்கணும். சிலருக்கு விளங்க, மற்ற ஊழியக்காரங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள. நாங்கள் ஏன் இவ்வளவு தெளிவாக அதிகாரத்தோடு பேசுகிறோம்? எதுக்கு? எப்படியாயிலும் உங்களை ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஆண்டவருக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிடணும். கரை இல்லாதவர்களாய், திரை இல்லாதவர்களாய், பிழை இல்லாதவர்களாய், பரிசுத்தம் நிறைந்தவர்களாய், மகிமை அடைந்தவர்களாய் உங்களை மறுவப்படுத்தி உங்களை கொண்டு போய் கத்தட்ட நிறுத்தணுமே. அதுக்கு ஆவியானவரோடு சேர்ந்து இணைந்து செய்கிற ஊழியம் தான் இந்த ஊழியம். ஆவியானவரோடு இணைந்து செய்கிற ஊழியம். நீங்கள் உங்களுக்கு முன்னாடி பிரசவம் பண்ணுற ஊழியக்காரன் நீங்கள் சோதிச்சு பார்க்கணும். பாஸ்டர் ஜெயசீலன் ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொன்ன விஷயத்தை அவர்களை நீ சோதித்து அறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். அப்போ பைபிள் எடுத்து பிரசவம் பண்ணுறவர்கள்லாம் தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரனா? பாட்டு அறை நடத்துறவெல்லாம் தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரனா? எங்கே பாட்டார நடத்தினாலும், எங்கே பிரசவம் பண்ணாலும், சூசை சொன்னாலும் இந்த கிறிஸ்தவ கூட்டம் எல்லா இடத்துலையும் கூடும். அதனால பெரிய கூட்டம் வந்ததுனால அவன் பெரிய ஊழியக்காரனா? இல்லை. கத்தர் சொல்றபடி இருக்கிற பத்தியில அவன் தான் கத்துடைய ஊழியக்காரன். என் பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். பணத்துக்காக காசுக்காக எல்லாம் ஊழி பண்ண மாட்டான். காணிக்க நம்ம கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவன் ஊழியம் செய்வான். அதை வச்சே கண்டுபிடிச்சுக்கிறானு பரலோகம் அனுப்பின ஊழியக்காரன் யாரு? கையேந்திரானா? பிச்சை எடுக்கிறானா? அவன் கிடைக்கிற காணிக்கையை தசம பணங்களை என்ன பண்றான்? அதில் உண்மையா இருக்கானா? ஒரு ஊழியம் செய்கிறான், அந்த ஊழியம் ஒரு தலைமைக்கு கீழே இருந்து செய்யறானா? தேவனால் அனுப்பப்பட்டவன் தான் அந்த ஊழியத்தை செய்ய முடியும். ஒரு தலைமைக்கு கீழே இருக்க முடியும். மற்றவர்களால் முடியாது. இவனே தலைவனாயிருவான். நமக்கு முன்னே நமக்கு பிரசங்கம் பண்றவங்க எந்த தகுதியில் இருக்காங்கன்னு சொல்லி சோதித்து பார்க்கும். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொன்ன விஷயத்தில் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். உன் பிரயாசத்தையும் அறிந்திருக்கிறேன், நீ இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். வேதாகமத்தின் இறுதி புத்தகத்தில் சொல்லும்போது 7 சபைகளுக்கு செய்தியை மாறி மாறி கொடுப்பார். எபேசு சபைக்கு இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துவார். அந்தந்த சபை மக்களுடைய மைனஸ் பாயிண்ட்ஸையும் காட்டுவார், பிளஸ் பாயிண்ட்ஸையும் காட்டுவார். மைனஸ் பாயிண்ட்லிருந்து அந்த சபை வெளியே வந்தால் என்ன கிடைக்கும் என்பதையும் சொல்லிக் கொடுப்பார். இப்படி 7 சபைகளின் செய்திகளை வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்திலும் அது பதிவு செய்திருக்கிறார். வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். 12 பேர் 70 பேர் ஊழியத்துக்கு வந்தார்கள், ஊழியம் செய்தார்கள், கிராமங்களை கலக்கினார்கள், பட்டணங்களை கலக்கினார்கள், வியாதி நோய்களுக்கு என்ன போட்டு ஜெபம் பண்ணி சோமாக்கினார்கள், அசுத்தாவிகளை துரத்தினார்கள். விசுவாசத்தில் தான் போனாங்க, ஊழியத்தில் வெறுங்கை வெறுங்காலோட தான் போனாங்க. எல்லாம் கிடைச்சது சுவிசேஷத்தினாலே. சுவிசேஷம் அறிவிக்கிறவனுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும். பரலோகம் கட்டளை இட்டிருக்கிறது, இப்படித்தான் பிழைக்கணும், காணிக்கையில தான் பிழைக்கணும். உன் சொத்தை வித்து எல்லாம் ஊழியம் செய்ய கூட, சொத்தை மொத்தமாக வித்து ஊழியத்தில் போட்டு டெஸ்ட்னு ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிட்டு போய் பிச்சை எடுத்துக்கிட்டு கூட, நான் விசுவாசத்தில் ஊழியம் செய்யறேன் நோட்டீஸை காமிச்சு பிச்சை எடுக்கூடாது. ஊழியக்காரன் ஏசுனாருக்கு அவமானம், பரலோகத்துக்கு அவமானம், நிந்தை. தெய்வம் தலைகுனிவார் பிசாசுக்கு முன்பாக. நில் பேலன்ஸ் ஆரம்பிச்சாலும் யார் அழைச்சது, யார் நடத்துறது, யாருக்காக நம்ம போறோம் கிராமங்களுக்கு பட்டணங்களுக்கு? அவருக்காக உழைத்தால் அவர் கூலிய கொடுப்பார், அவர் சம்பளத்தை கொடுப்பார். அப்படிப்பட்டவன் கையேந்த மாட்டான், பிச்சை எடுக்க மாட்டான். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவருமானே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி தலைமுறை அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏறக்குறைய 43-44 ஆண்டுகளை நான் கடந்து நிற்கிறேன்.
44 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு இந்துவாக பிறந்தேன். இந்து பக்தியின் மார்க்கத்திலே வளர்க்கப்பட்டேன். இந்து பாரம்பரியங்களிலே வளர்ந்து வந்தேன். கண்டதெல்லாம் தெய்வம் என்று கையெடுத்து வழிபட்டேன். கோவில்களை சுற்றி சுற்றி வந்தேன். வழிபட்டது மட்டுமல்ல, அந்த சாமி சிலைகளை நான் தண்ணீர் ஊற்றி குளிப்பாட்டியிருக்கேன். பூ தொடுத்து மாலை போட்டிருக்கேன். ஒரு நாள் அல்ல, நான் கிறிஸ்தவனாய் மாறு வரைக்கும் செய்திருக்கிறேன். நான் அந்த தெய்வங்களை வழிபட்டது மாத்திரமல்ல, அந்த தெய்வங்களுக்கு சேவை செய்திருக்கிறேன், ஊழியம் செய்திருக்கிறேன். அப்படிப்பட்ட இந்து மார்க்கத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த என்னை அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் இயேசு என்ற பெயரில் இந்த பூமியிலே மனுஷனுக்காக மனுஷனாய் வந்தவர், என்னுடைய பாவங்களை போக்குவதற்காகவும் சிலுவையிலே தூங்கினவர், ரத்தம் சிந்தினவர், மரண வேதனைகளை ருசித்தவர், அடக்கப்படப்பட்டவர், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னபடியே உயிர்த்தெழுந்தவர், பரவேறி போனவர் எனக்கு காட்சியளித்தார். பைபிள் காலேஜை படிச்சுட்டு பைபிள் கல்லூரியில் படிச்சுட்டு வந்து பிரசவம் பண்றவன் இல்லை. சம்பளத்துக்காக கூலிக்காக பிரசவம் பண்றவன் அல்ல. என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக, என் ஃபேமிலியுடைய எதிர்காலத்துக்காக பணம் சேர்த்து வைக்கணுன்றக்காக வந்தவன் அல்ல. அதற்காக இந்த பைபிளை தூக்கல. எம்பெருமானே இயேசு யார்? என் வாழ்க்கையை மாற்றினார், உங்கள் வாழ்க்கையும் மாற்றுவார், ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுவதுதான் சாட்சி. அதை 43 ஆண்டுகள் நான் நிறைவேற்றி வந்திருக்கிறேன். அதை விட குறைவாக இருக்கிற வருடங்கள் குறைவாக இருக்கிற ஊழியர்கள், விசுவாசிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்றுவது நல்லது. பாரம்பரிய கிறிஸ்தவ முறைகளிலே தொடரக்கூடாது. மனம் திரும்ப வேண்டும். உங்கள் பெயர்கள் இந்த பூமியில் உள்ள டாக்குமெண்ட்ஸில் இருந்தால் போதாது, அரசாங்க பதிவேடுகளில் இருந்தால் போதாது, நீங்க வேலை செய்கிற இடங்களில் இருந்தால் போதாது, பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கணும். அந்த நம்பிக்கையோடு தான் இந்த பூமியில கிறிஸ்தவனாய் வாழணும். அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா கதவு பூட்டி உட்கார்ந்து அழு, புருஷன் பிள்ளையில ஒதுக்கு, மனைவி மக்களை ஒதுக்கு, நீ செய்கிற வேலையை நிறுத்து, லீவை போடு. ஆண்டவரே எனக்கு காண்பிங்க, என் பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருக்கிறா, காண்பிங்கப்பா, தரிசனத்தில் காண்பி, சொப்பனத்தில் காண்பி. முழங்கால நின்று வீட்டை பூட்டிட்டு கேளு. அப்புறம்தான் புருஷன் பிள்ளைகள்லாம், அப்புறம்தான் மனைவி பிள்ளைகள்லாம், அப்புறம்தான் வேலை வருமானம் எல்லாம். இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கலைன்னா உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தின் முடிவு ஒன்று வரும். அப்பொழுது நீ பரிதாபத்துக்குரிய கிறிஸ்தவனாய் இருப்பாய். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். பாத்தீங்களா, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துட்டு ஒழுங்கா சர்ச்சுக்கு போய் ஒழுங்கா பைபிள் படிச்சுட்டு அரிப்பின் பண்டிகை சேர்ப்பின் பண்டிகைலாம் கொண்டாடிட்டு காணிக்கை கொடுத்துட்டு தஜ்வான் கொடுத்துட்டு சுவிசேஷம்லாம் அறிவிச்சுட்டு கடைசியில் பரிதாபத்துக்குரிய ஒரு கிறிஸ்தவனா இப்படி ஒரு ஆபத்து இருக்கு தெரியுமா? அந்த கிறிஸ்தவர்களுக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்கு. எல்லா மனிதரை பார்க்கணும் பரிதாபத்துக்குரியவர்களாய் மாறுவோம். அந்த காலம் வந்து கொண்டிருக்கிறது. தெய்வ பயம் இருந்தா ஃபீல் பண்ணுங்க, பெருமை இருந்தா உங்களால ஃபீல் பண்ண முடியாது. இதோ ஆண்டவருக்கு அடிமை என்று அர்ப்பணிக்கிறவனுக்குள்ள இருப்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். மற்றவனுக்குள்ள இருக்கிறது வேற ஆவி. சத்தியங்கள் இப்படி இருக்கிறதா, வார்த்தைகள் இப்படி இருக்கிறதா, வசனங்கள் இப்படி இருக்கிறதா என்று டெய்லி வேத வாக்கியங்களை திரும்ப திரும்ப கூடி கூடி வந்து தியானிச்சதுனால பிரயோயா பட்டணத்தார் தெசலோனிக்கேல கூடுகிற விசுவாசிகளை பார்க்கணும் நல்ல குணசாலிகளாய் மாறினார்கள். வசனங்களை அர்ப்பணித்தவர்கள், சும்மா வாசிச்சுட்டு சிந்திச்சுட்டு போறவே இல்லை, பிரசவம் பண்ணிட்டு போறவே இல்லை, அந்த வசனத்தினாலே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டவர்கள் நல்ல குணசாலிகள். அந்த இடத்துக்கு வரணும். தொடர்ந்து இப்படித்தான் பழையபடிதான் ஓடுவேன்னா ஓடு, முடிவுன்னு ஒன்று வரும், அன்னைக்கு தெரியும், இப்ப தெரியாது. இப்படி நிறைய திருச்சபை மக்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக மாறணும். அதுக்கு தான் இந்த கூட்டம். கிறிஸ்தவர்களாக இருப்பதல்ல, நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் கிறிஸ்தவ பேர்லேயே இருக்கணும். ஆனால் வெறும் கிறிஸ்தவ பேர் இருந்து புண்ணியம், பேர் கிறிஸ்தவனாக இருந்து என்ன புண்ணியம்? ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும். அந்த இடத்திற்கு நீங்கள், அந்த இடம் என் பேர், அந்த 2 வீலர் என் பேர், அந்த 2 வீலர் என் பேர் தான், இந்த 4 வீலர் என் பேர் தான், பேக் அக்கௌண்ட் என் பேர் தான்.
வேலை பார்க்குற கவர்மெண்ட்டில் என் பேர் தான், கம்பெனியில் என் பேர் தான். ஏன்னா எல்லா இடத்துலையும் உன் பேர் இருக்கா? பரலோகத்தில் இருக்காளே, என்னைக்கா சிந்திச்சியா? யாராவது ஒன்று இப்படி கேட்டிருக்காங்களா? ஏசு அற்புதம் செய்வார், ஏசு அடையாளம் செய்வார், ஏசு ஆசீர்வதிப்பார், இதுதான் கேட்டிருப்பார். உன் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கா? அதில் எழுதுறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி தரானுங்களா இந்த பாஸ்டர் மாதிரி, இந்த சுவிசேஷகர்கள் அறிவிக்கிற சுவிசேஷகர்கள்? அவங்கள்ட்ட கேட்டால் அவங்களுக்கே சந்தேகம், என் பேரை இருக்கா இல்லையா தெரியாது, நீ என்ன இவங்க பேரையெல்லாம் கேட்குற? கிறிஸ்தவ பேர் இருக்கு, உன் பேர் பருவத்தில் இருக்காது, இது அடிச்சா போதுமா? எத்தனை வருஷம் கிறிஸ்தவனா வாழ்ந்திருக்க? எத்தனை வருஷம் கிறிஸ்தவனா வாழ்ந்திருக்க? எத்தனை வருஷம் பைபிளை வாசிச்சிருக்க? தைரியமா சொல்லு. நான் சொல்றையா, என் பேரை ஜீவபுஸ்தகத்தில் இருக்கு. அவர் எழுதுனதுனால தான் இன்னைக்கு நான் கிறிஸ்தவன் நினைக்கிறேன். நான் சம்பாதிக்கிறதுக்கா பைபிள் தூக்கணும் கிடையாது, குடும்ப நடத்துறதுக்காக பைபிள் தூக்கணும் கிடையாது, பேரும் போல சம்பாதிக்கிறதுக்காக பைபிள் தூக்கணும் கிடையாது. எனக்காக இயேசு நான் பிறப்பதற்கு முன்னமே சிலுவையிலே பலியானார், எனக்காக ரத்தம் சிந்தினார், என் பாவத்தை போக்கும் பலியாக மாண்டார். அவர் மரித்தார், அடக்கமனம் பண்ணினார்கள், உயிர் தெழுந்தார், பரவேறி போனார், திரும்ப வருவேர் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார், திரும்ப வருவார். அவரை சந்திக்க நானும் ஆயத்தமா இருக்கணும், என் பிரசங்கத்தை கேட்கிறவங்களும் ஆயத்தமா இருக்கணும். இதைத்தான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதி உணர்த்துகிறான். இப்படி செய்தால் உன்னையும் ரட்சித்துக் கொள்வாய், உன் உபதேசத்தை கேட்கிறவளை ரட்சித்துக் கொள்வாய். அதுதானே நம்முடைய இலக்கு, நம்முடைய இலக்கு அதுதானே. அந்த இலக்கை மையப்படுத்தித்தானே நம்ம ஓட வேண்டும், அதுதானே நம்முடைய லட்சியம். காலம் போய்விட்டது, இனி எஞ்சியுள்ள காலத்தையாவது நல்ல தீர்மானம் எடுத்து வாழ்க்கையை நீங்க திருப்பித்தான் ஆகணும். இந்த வாழ்க்கைக்குள்ள நீங்க வந்துதான் ஆகணும். உங்க பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கா இல்லையான்னு நீங்க ஜெபம் பண்ணி கத்தற்ற பதில் வாங்கியே ஆகணும். அதுக்கு பிறகு நீ வீட்டை திறந்துக்கிட்டு கதவை தண்டு வெளியே வா. சும்மா மற்ற வாழ்ற மாதிரி வாழக்கூடாது. ஒரு இஸ்லாமியனுடைய முடிவு உனக்கும் எனக்கும் வரக்கூடாது, ஒரு இந்து சகோதர சகோதரியுடைய முடிவு உனக்கும் எனக்கும் வரக்கூடாது. இஸ்ரவேலில் வாழ்றான யூதன் கடவுளுடைய பிள்ளை தான், சபைக்கு ஒழுங்க போறவன் தான், பலி செலுத்துறவன் தான், காணிக்க தசோபா கொடுக்கிறவன் தான், அவனுக்கு பரலோகம் இல்லையே. இதுபோல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு பரலோகம் கிடையாது. யாருக்கு அப்ப பரலோகம்? ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதி கொண்டவனுக்கு தான் பரலோகம். வெளிப்படுத்துற விசேஷம் 20ஆம் அதிகாரம் இறுதி வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்துற விசேஷம் 20ஆம் அதிகாரம் இறுதி வசனம். ஜீவபுஸ்தகத்தில் பேர் இல்லாதவன் நரகத்துக்கு போனான்னு சொல்லணும். அதுக்கு எப்படியோ டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். என்னத்துக்கு இந்த கிரிட்டிக்கல் பொசிஷன்? தெளிவாக சொல்ல வேண்டியதானே. ஜீவபுஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, அதில் உன் பேர் இருக்கணும். இந்த பூமியில் உன் பேர் எங்கே வேணாலும் இருக்கட்டும், இல்லாமல் போகட்டும், கவலை இல்லை. சாவுன்னு ஒன்று வரும், எவனும் கூட வரமாட்டான். இந்த கடந்த வாரங்களில் எனக்கு பின்னாடி ஊழியத்துக்கு வந்தவரும் செத்து போயிட்டார், எனக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வந்தவரும் செத்து போயிட்டார். நான் எப்போ செத்து போகணும் தெரியாது. அப்போ சீனியரும் சாவார், ஜூனியரும் சாவார், நடுவில் நிற்கிற நானும் சாவேன். எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் தகுதியாக்கப்பட வேண்டும். அதைத்தான் மைக்க பிடிச்சேன்னா நான் எங்கே போனாலும் பேசுறேன். சாவுன்னு ஒன்று வருமே, கடைசி நாளில் எழுப்புவேன் என்று வாக்களித்தாரே, நான் எழுப்பப்படணுமே. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். போதும். எப்படி ஆயினும் நான் செத்துட்டேன், நான் எந்திரிக்கணுமையா? எந்த கிறிஸ்தவனுக்கு இருக்கு? எந்த கிறிஸ்தவனுக்கு இருக்கு? இது ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்ற கிறிஸ்தவன் சொல்லி தர மாட்டான். ஆசீர்வாதத்தை மட்டும் தேடுகிற கிறிஸ்தவனுக்கு கிடைக்கும் செய்யாது. அவன் விரும்பவில்லை, அது அவனுக்கு தூரமாய் போயிட்டு. கடிந்து கொண்டாலும் சரி, கண்டனம் பண்ணினாலும் சரி, நம்மளை திட்டினாலும் சரி, தீட்டினாலும் சரி, எப்படியாகிலும் நமக்கு சாவணும்னு வரும். அதில் உயிரோடு எழுந்திருப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்துவார்களா? அப்படிப்பட்ட வந்து நமக்கு பிரசவம் பண்ணட்டும், அவன் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வரட்டும்.
பவுல் சொல்றான், உலகத்தையே கலக்கினவன், எனக்கு சாவுன்னு ஒன்று வரும்டா, நான் பெரிய ஊழியக்காரன் தான், உலக நாடுகளெல்லாம் கலக்கினவன் தான், 5 பாசையில் போய் மக்கள் மத்தியில் சுவிசேஷத்தை கொண்டு சேர்த்தவன் தான், அடையாளங்களும் அற்புதங்களும் அதிசயங்களை செய்தவன் தான், திருச்சபைகளை ஸ்தாபித்தவன் தான், திருச்சபை நடத்த ஊழியக்காரனை போட்டவன் தான். எனக்கும் சாவு வரும் வந்தால் எப்படி ஆயிலும் எல்லாரும் அகில உலகத்திலேயே இயேசு வரும்போது உயிர்த்தெழுந்து பறப்பாங்களே, அப்படி பறக்கும்போது நானும் பறக்கணும். அது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாஞ்சை. பூமிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. பகிரங்கமாக எழுதுறாரு, மரணத்திற்கு ஒப்பான மரணம் வந்தாலும் சரி நான் எந்திரிச்சா போதுமையா. யார் என்னை கண்டித்தால் என்ன, யார் என்னை கண்காணித்தால் என்ன, யார் என்னை எச்சரித்தால் என்ன, புத்தி சொன்னால் என்ன, எப்படியாயிலும் நான் செத்தன்னா உயிரோடு எழுப்புமா அந்த எச்சரிப்பு, அந்த கண்டிப்பு, அது போதும்னு ஒத்துக்கிட்டானே பவுலே. அவன்கிட்ட இருக்கிறது பரிசுத்தாரு. எங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு நினப்புல ஓடுறான் பாரு கிறிஸ்தவன். அவனுடைய முடிவு பரிதாபம். எல்லா மனுஷனை பார்க்கிலும் பரிதாபத்துக்குரிய கிறிஸ்தவர்களாக இருப்போம். யூதனை பார்க்கலும், இஸ்லாமியனை பார்க்கலும், இந்துவை பார்க்கலும் நாம் பரிதாபத்துக்குரியவர்களாக இருப்போம். இவங்கெல்லாம் இறை நம்பிக்கை உள்ளவர்கள். கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கம்யூனிஸ்ட்வாதி, தீக்காக்காரன், வெறுத்து போய் உலகத்தில் பல உபத்திரவங்களை சந்தித்தவன் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு போவான் சிலாது. அதனால கடவுள் இல்லையா? இவனுக்கு ஏற்றபடி கடவுள் செய்யணும்னு எதிர்பார்க்குறேன். அப்படிலாம் செய்ய மாட்டார். அப்படி செஞ்சு அவர் கடவுளே இல்லை, அது பிசாசு. அவர் சொல்றபடி தான் நீங்களும் நானும் ஓடணும் ஆடணும். அதை விட்டுட்டு நம்ம சொல்றபடி, நம்ம ஜபத்தில் சொல்றபடி அவர் ஆடணும் ஓடணும்னா பைத்தியக்காரன். அந்த ஜபக்கூட்டம் நடத்துறவன் பைத்தியக்காரன். யாரை நடத்துவது? ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான், அதிகாலையில் அவனோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவான். காலையில் ஜெபம் பண்ணுறான்னு போய் உட்காந்து ஜெபிக்கிறேன். நல்லா ஜெபம் பண்ணா, நல்லா ஆவியில் நம்பினா, அந்நியவாதம் பேசுனான், நல்லா அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் ஜெபிக்கிறான். நம்மளும் போய் உட்காந்து நமக்கு கொஞ்சம் அண்ணல் கிடைக்கும். அப்படின்னு உட்காந்து இப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது ப்ரேயர், அந்த ஜெப விண்ணப்ப இருக்குதுல, ஒன்றுனா சொல்லிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கான். திடீர்னு ஒன்று, ஆண்டவரே அவனை அடியும், ஆண்டவரே அவனை கையை எடும். அவன் 2 வீலரில் போகும்போது ஆக்சிடென்ட் சாகட்டும். எனக்கு ஜெபமே இல்லை, வரல. இவனோட போய் ஜெபம் பண்ணால் ஜெபம் கூடுதல் ஆகும்னாக்க போய் உட்காந்தேன். அவர் ஊழியக்காரன். என்ன ஏசு நேரம் கூலிப்படையாக வச்சுருக்காரு, கை எடுக்கிறதுக்கு, கால் எடுக்கிறதுக்கு, கொள்றதுக்கு. என்ன சொல்ல, இவங்கெல்லாம் பாஸ்ட், இவங்கெல்லாம் சபை நடத்துகிறேன். ஏசு நேரம் எந்த இடத்துக்கு கொண்டு வராம பாருங்க. தலை எடுக்கிறதுக்கு, கால் எடுக்கிறதுக்கு, கை எடுக்கிறதுக்கு. இவனுக்கு பிடிக்காட்டா அவனையெல்லாம் வெட்டணுமா? இவன் ஜெபத்தில் சொல்கிறான். இப்படி எத்தனை கிறிஸ்தவங்க இருக்கீங்க? தன் சகோதரனை சகோதரியை பகைக்கிறவர்கள் மனுஷ கொலை பாதகர்கள். அவங்க சபை நடத்தினாலும், அவங்க பிரசவம் பண்ணாலும், அவங்க சுவிசேஷம் அறிவிச்சாலும் இருதயத்தில் யார் மேலேயாயிலும் பகை இருக்குமாடா? அவர்களும் சரி, உலகத்தில் கொலை செய்யறா பாருங்க, கொலகார பாவி இவனும் சரி, இந்த கிறிஸ்தவனையும் அவனோட சேர்த்து கத்த நரகத்தில் போடுவார். பிசாசினால் உண்டான காயினை போல் இருக்க வேண்டாம். தன் சகோதரனை எதனால் கொலை செய்தார்? சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகள், இவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகள். இவனுக்கு பொல்லாத காரியங்களை செஞ்சு செஞ்சு சந்தோஷப்படணும். பொல்லாத காரியம் வேண்டாம், நீதி உள்ள காரியத்தை மட்டும் செய்வோம். லாபமோ நஷ்டமோ ஓடிக்கிட்டு இருக்கான் சகோதரன் ஆபேல். அவனை போட்டு சொல்றான், அது கொலை. ஆனா கிறிஸ்தவத்துக்குள்ள கொலை எது தெரியுமா? பகைக்கிறது. புருஷனை மனைவி பகைத்தால், பிள்ளைகள் பெற்றவர்களை பகைத்தால், பெற்றவர்கள் பிள்ளைகளை பகைத்தால், சகோதரியனை சகோதரியை பகைத்தால், தாய் தகப்பனை பகைத்தால், தாத்தா பாட்டியை பகைத்தால், பகை உணர்வு உள்ளத்தில் இருக்குமுனா நீ ஆவிக்குரிய கிறிஸ்தவன் அல்ல, ஆவிக்குரிய கிறிஸ்தவன் அல்ல. உன் வாயிலிருந்து வார்த்தையில் வரும்போதே உன்னை கண்டுபிடித்து விடலாம் உனக்குள்ள பரிசுத்தாவி இருக்காரா இல்லையா. நீ பாட்டு பாடுறதுனால ஆண்டவர் மயங்க மாட்டார். நீ பிரசவம் பண்ணுறதுனால ஆண்டவர் மயங்க மாட்டார். நீ ஜூஜை அறிவிக்கிறதுனால ஆண்டவர் மயங்க மாட்டார். நீ சாச வரட்டு, நீ வியாதியை குணமாக்கு, நீ தீர்க்கதரிசனம் சொல்லு, நீ அடையாள அற்புதம் செய்யி. ஒரு கூட்டம் பெரிய ஜனங்க, சீமான் 30 லட்சம் பேரை சேர்த்தானா தமிழ்நாட்டில். அந்த இளைஞர்கள்லாம் எப்படி போனாங்க? அவன் அடையாள அற்புதம் வச்சுக்கிறேன் கூட்டம் கொடுத்த. அப்போ கிறிஸ்தவ மக்களை, கிறிஸ்துவ பற்றி நீ பேசுனீன்னா வசனம் கேட்குறேன் வரத்தாஞ்சி தான். ஆனால் கூட்டம் வந்துட்டு நீ பெரிய ஊழியக்காரனா இல்லை, இருக்காது சொல்லிட்ட பெரிய ஊழியக்காரனா இல்லை, அற்புத அடையாளம் செஞ்ச பெரிய ஊழியக்காரனா இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன் பேரு ஜீவவசத்தில் இருக்கா, இருக்குன்னா நீ பெரிய ஆளு. இப்படி நீங்க பகுத்தறிவோடு பார்க்கணும், பகுத்தறிவோடு பேசணும்.
ஏசுனார் பேரை சொல்கிறார், அது போதும், அது போதும். ஏசுனார் அதை விரும்பலை. நம்மளும் பிறந்ததுலேருந்து ஏசு ஏசு தான் சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் நமக்கு சமாதானம் இருக்கா? உள்ளத்தை தொட்டு சொல்லு, நான் நிம்மதியாக இருக்கையா சொல்லு. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. சொல்லணும், சொல்லணும், சொல்லணும். அதற்குத்தான் மறுபிறப்பு, அதுக்குத்தான் மன திரும்புதல், அதற்குத்தான் பரிசுத்தாவின் அபிஷேகம், அதுக்குத்தான் ஆண்டவர் உன்னை என்னை கொண்டு வந்து அவர் கட்டுகிற சபையில் அங்கமாக சேர்க்கிறார். அவர் கட்டுற சபையில் அங்கமாக இருக்கணும். அதில் சகல ஜாதி சீசராக இருப்பான். ஆண்டவர் கட்டுகிற சபையில் சகல ஜாதிகள் இருப்பான், சகல தேசத்தில் உள்ளவன் இருப்பான், சகல பாசக்காரன் இருப்பான். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், அதான் சபை. ஒரு ஜாதிக்காரன் கூடிக்கிட்டு கொட்டடிச்சிட்டு இருக்கான் பாரு. பரலோகம் போறது அரிது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கு, அது அப்போஸ்தல அபிஷேகம். நான் எல்லாம் பார்ப்பேன். பைபிளுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் கூட்டம் நடத்துறாங்க, சபை வச்சிருக்கேன், பாஸ்டர் சொல்கிறேன். எப்படி இது மாதிரி பாஸ்டர் ஆகணும்னு கீழே உட்காந்துருக்கேன். நம்மளும் பாஸ்டர் ஆகும், நம்மளும் மைக்கு பிடிக்கணும். இப்படிப்பட்ட பாஸ்டராக நீங்கள் வந்துடாதீங்க. பைபிள் சொல்கிற பாஸ்டராக மாறணும், பரலோகம் சொல்கிற பாஸ்டராக மாறணும். இப்போ நீங்கள் பார்க்குற பாஸ்டரெல்லாம் வந்துடாதீங்க, வேண்டாம். அவர்களுடைய முடிவு அழிவு. பவுல் தன்னுடைய காலத்தில் ஊழியம் செய்த சில ஊழியர்களை பற்றி சொல்கிறார், அவருடைய முடிவு அழிவு. நம்முடைய காலத்தில் நம்ம தான் சொல்ல முடியும், வேற எவன் சொல்லிடுவான்? சொல்ல தில் இருக்கா? சொல்லணும். ஆர் யூ கிறிஸ்டியன்? நான் ஹிந்து பேக்ரவுண்டில் இருந்து கிறிஸ்டியனாக மாறி இருக்கேன். 43 வருஷம் ஓடி இருக்கேன். இந்திய தேசம் முழுவதும் சாட்சி சொல்லி வர்றேன். நீ எத்தனை இடம் இருக்க? கிறிஸ்தவ பேரில் வாழ்ந்துட்டு இருக்கீல, எத்தனை இடம் இருக்க? எத்தனை இடம் போய் சாட்சி சொல்லியிருக்க? அவர் சரியில்லை, அவர் பிரசங்கம் சரியில்லை, அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு சரியில்லை, அவர் பாட்டு இந்த மாதிரி சொல்லி சொல்லியே நீ நரகத்துக்கு போவாய். எங்களுக்கும் சொல்ல தெரியும். அப்படி சொன்னால் கடவுள் ஆச்சரியப்பார் சொல்லுங்க, நானும் சொல்கிறேன். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. பைபிள் என்ன சொல்லுது அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்க, நானும் சொல்கிறேன். கடவுளுக்கு பிரியமானபடி சபை மாறணும், கடவுளை சித்தம் செய்கிற சபையாய் மாறணும், கடவுள் வரும்போது கடவுளை சந்திக்கிற சபையாய் மாறணும். அதுதான் நம்முடைய இலக்கு. எப்படியாயிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பணுமே, அதான் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் சிந்திச்சு இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இந்த நாட்களில் 12 பேர் கொண்ட குழு, 70 பேர் கொண்ட குழு, இவர்களுக்கு மாம்சத்தை புசிக்க வேண்டும், ரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்ற ஒரு டீச்சிங் கொடுக்குறார். அவங்களுக்கு என்னென்னா ஊழியங்களில் விட்டார், அதிகாரம் கொடுத்தாரு, வல்லமை கொடுத்தாரு, சாசு போச்சு, வியாதி போச்சு, மக்கள்கிட்ட போகும்போது காணிக்க கொடுத்தாங்க, ஜேலு ஊழிய வெற்றியாக போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்டவங்களை கூட்டி சேர்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உபதேசத்தை வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 59, 60 அந்த வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவான் 6, 59, 60. கப்பர்நகூமிலே ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, யார் இதை ஊழியம் மட்டும் போதும் என்ற இடத்தில் இருந்தார்கள் இந்த 70 சீடர்கள். உங்களுக்கு பிரியமல்ல, எங்களுக்கு பிரசமனை தெரியும். உங்கள் வயசில் நாங்கள் அப்படி தான் எதிர்பார்த்தோம். ஆனால் நரகத்துக்கு போயிருவோமே, பரலோகத்துக்கு போகிறோம்னா இப்படி கடினமான பிரசங்கம் தேவையாக இருக்க. அதனால் முடிகிற வரைக்கும் தோத்துறோம் சொல்லி நாங்கள் சமாளித்து தான் உங்கள் ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். மாற்று பிரசங்கம் செய்வோம். பரலோகத்துக்கு போகிறதுக்காக பிரசவம் பண்ணுறா. நான் வரும்போது மருவமாக்கணும் பரிசுத்தாவியன், அதுக்காக பிரசவம் பண்ணு. ஒருவேளை செத்துட்டா நான் வரும்போது உயிரோட எலும்பி பறக்கணும், அதுக்கு பிரசவம் பண்ணுனார். அந்த பிரசங்க காணும், அது யாருக்கும் தேவையில்லை. இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்பா அப்படின்ட்டு அடுத்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஏசுனார் தான் உபதேசம் பண்ணார். ஊழியம் செய்கிறோம், உபதேசம் மட்டும் எங்களுக்கு பண்ணாத. எவன் கேட்பான்?
நிறைய ஊழியக்காரர். 66 யோவான் சுவிசேஷம் 6:66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். போயிடுவாயா? எப்படி வருவான் கொடுத்துக்க? அவனுக்கு உபதேசம் தேவையில்லை. உன் சபை நல்லா இருக்கு, உன் ஊழியம் நல்லா இருக்கு, உன் பிரசங்கம் நல்லா இருக்குன்னு வாழ்த்துங்க, காணிக்க கொடுங்க, வந்துட்டே இருப்பேன். இப்படிப்பட்ட இடத்திற்கு எப்படியா வருவான்? உபதேசம் பண்ற இடத்துக்கு ஒன்று அவனுக்கு கடினம், கேட்கவே அவனால் முடியலை. நெளியிற 5 ஆட்கள் தமிழ்நாடு முழுவதும் பாஸ்ட் மீட்டிங் சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. தமிழ்நாடு முழுவதும் ஐயா பன்னீர் ஐயா வந்திருக்காரு, இந்த இருக்கார் சாட்சி, அவரை வச்சுக்கிட்டு தான் பிரசவம் பண்ணுறேன். நெளிவாஞ்சில ஆளு, சில ஆள் மொபைலை தூக்கிட்டு வெளியே போயிடுவான், ஏதோ மொபைல் வந்தது மாதிரி. அவெல்லாம் பாஸ்ட், அவெல்லாம் சபை நடத்துகிறான். இந்தியா முழுவதும் பார்த்துட்டேயா, நியூ டெல்லியும் பார்த்தேன், இமாச்சல் பார்த்தேன், ராஜஸ்தான் பார்த்தேன், சத்தீஸ்கர் பார்த்தேன், பீகார் பார்த்தேன், ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் போனேன், மகாராஷ்டிரா, குஜராத், அஸ்ஸாம், வெஸ்ட், ஈஸ்ட், சவுத், நார்த், ஹோல் இந்தியாவும் ஒரு ரவுண்ட் பண்ணித்தான் வந்தேன். ஊழியங்களை பார்த்து, சபைகளை பார்த்து, அதுலேயும் ஊழியக்காரர் கூட்டம் தான் அதிகமாக போயிருக்கேன். இந்த ஸ்டேஜுக்கு இன்னும் வரவே இல்லை. இவன் சொல்கிறான் பிரச்சனை சரியில்லை, இவனுக்கு வயசு பத்துமா, அனுபவம் பத்துமா, இவனுக்கு ஆவியானவருக்கு எத்தனை வருஷம் வாழ்க்கை இருக்கு இணைப்பு? நான் 43 வருஷம் ஆவியானவருக்கு எனக்கும் இணைப்பு. உனக்கு எத்தனை வருஷம்? கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. நீ நேற்று வந்தாலும் எனக்கு பின்னாடி வந்தாலும் யார் யாருக்கு போதிக்கிறது? இவங்க எல்லாம் பைபிளில் 1-2 தெரியும், அதை வச்சுக்கிட்டு எனக்கு போதிக்கிறான். 44 வருஷம், 45 வருஷம், 50 வருஷம் ஊழியம் செஞ்சவன் தான் எனக்கு போதிக்கணும். இவங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. நேருக்கு நேரம் சொல்லு. பேதுருவை பார்த்து பவுல் கண்டனம் பண்ணது போல முகமுகமாக எதிர்த்தேன். தேவனோடு இணைக்கப்பட்ட நாள் தொடங்கி இது நாள் வரைக்கும் எத்தனை வருஷம் நமக்கும் கடவுளுக்கும் தொடர்போ அதுதான் நம்முடைய வயசு. முடியெல்லாம் ஊந்துருச்சு, வழக்கையா இருக்குன்றதுக்காக பிரியாளா? அப்படிலாம் நினைச்சா இருக்கிற முடி விழுந்துடும். தோத்திரம் எத்தனை ஜாம்பு போட்டு தேய்ச்சாலும் சரி, எத்தனை டை அடித்தாலும் சரி உதிர்ந்துரு. கடவுள் எப்படி வச்சாரு அப்படியே போயிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, டே கருப்பான முடிய வெள்ளையாக்க முடியாது அப்படிங்கிறது. இவன் வெள்ளை முடிய கருப்பாகி காமிக்கிறான். செய்யட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிலாம் போனால் வேற மாதிரி போயிடும். அதனால 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் திருவிருந்தை பற்றி ஒரு உபதேசம் இருக்கு. வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். 23ஆம் வசனம் தொடங்கி 32ஆம் வசனம் முடிய வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் காட்டி கொடுக்கப்படும் நாள் பஸ்கா பண்டிகையின் நாள். அந்த நாளிலே ராத்திரியிலே எருசலேமிலே மேல் வீட்டறையிலே பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறார். அது அவருடைய 33வது பண்டிகை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பஸ்கா பண்டிகையை ஆசரித்த கொஞ்ச நேரத்தில் இந்த அப்பம் பிற்குதல் ஆராதனையை தொடங்கி வைக்கிறார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இந்த அப்பம் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், இது மெய்யான அப்பம், என்னுடைய ரத்தம் மெய்யான பானம் என்று கர்த்தர் சொன்னார். அந்த உபதேசம் ஒரு கடினமான உபதேசம் ஊழியர்களுக்கு. ஏன் கடினம்? அவர்கள் படித்த பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ரத்தம் குடிக்கக்கூடாது. நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுக்கிற பாடம் அந்த யூத சமுதாய மக்களுக்கு சிறு வயது தொடங்கி அவர்கள் ஊழியத்துக்கு வந்த பிறகு அவர்கள் கையில் இருக்கிற பைபிள் சொல்லுது ரத்தம் குடிக்கக்கூடாது, பறவைகளின் ரத்தமோ மிருகங்களின் ரத்தமோ குடிக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அருள்நாதர் இயேசுவோ என்னுடைய ரத்தத்தை குடிக்க, ஒரு மனுஷ ரத்தம் குடிக்கணும்னு சொல்றார். அவனுக்கு புரியல, வசனத்தில் இல்லையா அப்படிங்கிறான். ஆண்டவர் குடிக்கக்கூடாது சொல்றாரு, இவர் வந்து குடிக்கணும்னு சொல்றாரு. அதுவும் இவர் ரத்தத்தை. தலை குழம்புமா குழம்பாதா? குழம்பு. இவன் படித்த பாடம், இவன் படித்த பைபிள், இவன் வாசித்த வசனம் அப்படி சொல்லுகிறது. அதனாலே குழம்புகிறார். புதிய ஏற்பாடு என்ற ஒன்றை கர்த்தர் எழுத விரும்புகிறார். அதற்காக பழைய ஏற்பாட்டு பாடங்களை படித்து
அந்த பைபிளை படித்து சர்ச்சுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிற மக்களை புதிய ஏற்பாட்டு யூதர்களாக மாற்ற வேண்டும் என்று மனதில் திட்டமிட்டுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். என் மாம்சத்தை புசிக்க வேண்டும், மனுஷ மாம்சம் புசிக்க கூடாது. என் ரத்தத்தை குடிக்க பானம் பண்ண வேண்டும், மனுஷ ரத்தம் குடிக்க கூடாது. ஆனால் ஒரு புதிய உபதேசம். இந்த உபதேசத்தை சொன்ன உடனே அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் மெஜாரிட்டி ஊழியக்காரர் பின்வாங்கி போனார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றார், ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் அப்படின்னு சொல்றார். அடுத்த வார்த்தை, இந்த 12 பேரை ஆண்டவர் கேட்கிறார், ஏன்னா 70 பேர் இத்தனை வருஷம் உங்களோட சேர்ந்து ஊழியம் செஞ்சாங்க, 70 ஊழியக்காரனும் அப்படி போயிட்டான் என்னைய விட்டுட்டு, நீங்க 12 பேர் என்னை சுற்றி நிற்கிறீங்க, நீங்களும் போய்விட மனதா இருக்கீங்களா? உங்க மனசுக்குள்ள என்னடா ஓடுது? அதான் வெளியே சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். அவன் போயிட்டான், இவன் போயிட்டான், இவன் போயிட்டான், நம்மளும் போயிடுவோம். இப்படி தான் சபையில் நிறைய விசுவாசி போயிட்டே இருக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுநாதருடைய ஊழியத்தில் அநேகர் இயேசுவையே தூக்கி வீசிட்டு போயிட்டான். அதை விட கொடிய காலம் நம்முடைய காலம். உபதேசத்தை விரும்ப மாட்டார்கள், ஊழியத்தை விரும்புவார்கள். சத்தியத்தை விரும்ப மாட்டார்கள், கட்டு கதைகளை விரும்புவார்கள், நாட்டு நடப்பை விரும்புவார்கள். நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நம்மை கர்த்தர் வேறு பிரித்து நடத்த விரும்புகிறார். அதற்காகவே இந்த கூட்டங்களிலே கொண்டு வந்து கர்த்தர் உங்களை மனமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் போய்விட மாட்டார்கள். அப்பதான் சொன்னா நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் எங்களுக்கு பரலோகம் போற வழியை காட்டுற வார்த்தை உம்மட்ட இருக்கியா? நாங்க இங்க எங்க போவோம்? யார்கிட்ட போய் கேட்போம்? நித்திய ஜீவனுக்கு போகணும். இயேசு வரும்போது மர்வமாய் பறக்கணும். இயேசு வரும்போது செத்து போயிருந்தோம்னா எலும்பி பறக்கணும். எப்படி பறக்கணும்? ஃப்ளைட்டில் போகிறது இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நம்ம தூக்கிக்கிட்டு போகணும். ஃப்ளைட்டை தூக்கிட்டு போகிற சக்தி வேற, ராக்கெட்டை தூக்கிட்டு பறக்கிற சக்தி வேற, ஏவுகணைகளை தூக்கி கொண்டு பறக்கிற சக்தி வேற. திருச்சபை மக்களை தூக்கிக்கிட்டு பறக்க போற சக்தி பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவருடைய வல்லமை உண்மையில் என்மேல் இறங்குமானார், உண்மையிலே என்மேல் வந்த பரலோகத்தின் வல்லமாய் இறங்குமானார், யூதேயா, எருசலேம், சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம் இன்டர்நேஷனல் பிகரா கொண்டு போய் சாட்சியா நிறுத்து வரும் ஆவியானவர்களை கைவிடவே மாட்டார். இந்த பூமியிலே வாழும் காலமெல்லாம் உன்னோடு கூட இருப்பார். உன் வாழ்க்கையில் மாற்றங்களை தந்து கொண்டே இருப்பார். உன் ஊழியத்தில் மாற்றங்களை தந்து கொண்டே இருப்பார். உன் ஆவியிலே, உன் ஆத்மாவிலே ஒரு உயிர் உண்டாகிக் கொண்டே இருக்கும். சோர்வுகளை மாற்றுவார், அவிசுவாசங்களை எடுத்து தூக்கி வீசுவார், உனக்குள்ளே புதிய நம்பிக்கையை ஊட்டுவார். நல்ல நிச்சயம் உள்ளவனாக இந்த பூமியிலே ஓடுபடி கர்த்தர் பலன் கொடுப்பார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், என் நிலைமையிலும் மனரமியமாக இருக்கவும் தெரியும். அந்த பாதையிலே நடத்துகிறவர் உங்க மேல என் மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஒரு நாளும் நீங்களும் நானும் வைக்கப்பட்டு போக விட மாட்டார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அபிஷேகம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். இந்த பூமியிலே நம்முடைய சொந்தங்கள், பந்தங்கள், நம்முடைய சமுதாய மக்கள் மத்தியிலிருந்து வேறு பிரித்தவர் உண்மையுள்ளவர். இந்த ஊழியத்தை செய்யுமான்னு சொல்லி கொடுத்தவர், ஊழியத்தை கொடுத்தவர் உண்மையுள்ளவர். இதில் இதுவரை நடத்தி கொண்டு வந்தவரும் உண்மையுள்ளவர். 23 வரைக்கும் மட்டுமல்ல, இந்த 24 தொடங்கி வைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த வருடம் முழுவதிலும் கர்த்தர் நடத்துவார். இந்த வருடம் முழுவதிலும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் உன்னை விட்டு விலகாது. பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போகிற பாதை புதியவைகளாக இருக்கும். தீய சக்திகள் முடங்கும், தீய வல்லமைகள் முடங்கும். கடந்த காலத்தில் ஏறெடுத்த ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் வரும். பரிசுத்த ஆவியானவர் விலையேற பெற்றவராய் உன்னை விலைமதிக்க முடியாத மகனாய் கர்த்தர் எடுத்து கனப்படுத்த போகிறார். தேவனுக்கு மகிமை. உபதேசம் ஒரு காலத்தில் நம்ம கடினமா இருக்கலாம், ஆனால் நம்ம வளர வளர அந்த உபதேசமே நமக்கு பாலாக மாறும், நம்மை வளரும்படி செய்யும். கர்த்தர் ஒருத்தரையும் வெட்கப்படுத்த மாட்டார், நடு ரோட்டில் கைவிட்டு போக மாட்டார். ஆகவே இந்த திருவிருந்து ஆராதனையை எருசலேமிலே பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கிற அந்த நாளிலே மெய்யான பஸ்காவாகிய கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு அவருடைய 33வது பஸ்காவை அவர் ஆசரிக்கிறார். அப்பொழுது பஸ்காவும் ஆசரிக்கப்படுகிறது, இந்த அப்பமுக்குதல் ஆராதனையும் ஆசரிக்கப்படுகிறது. இரண்டையும் ஒரே நேரத்தில் கர்த்தர் செய்கிறார். முதலாவது பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டும். யூதனாய் பிறந்தவன் 7 பண்டிகை அவன் கொண்டாட வேண்டும்.
இந்த 7 பண்டிகையில் முக்கியமான 3 பண்டிகைகளை கர்த்தர் யூதர்களுக்கு கட்டாயப்படுத்தியிருந்தார். அதிலே ஒரு பண்டிகை பஸ்கா, 2வது பண்டிகை பெண்டிகாஸ்ட், 3வது பண்டிகை கூடார பண்டிகை. நாம் சொல்லுகிறோமே அறுப்பின் பண்டிகை, சேர்ப்பின் பண்டிகை. யூதராய் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கைக்காக, தன் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக வெளிநாடுகளிலே போய் தொழில் செய்து, வியாபாரம் செய்து, வேலை செய்து, உழைத்து சம்பாதிக்கும்படியாக வெளிநாடுகள் போயிருந்தாலும் அவன் யூதனாக இருந்தால் பஸ்கா பண்டிகை என்று சொல்லிவிட்டால் அவன் சொந்த தேசத்துக்கு வந்து பண்டிகை கொண்டாட வேண்டும். தன் குடும்பத்தோடு வருவான். பெந்தேகோஸ்து பண்டிகை என்று சொன்னால் தன் குடும்பத்தோடு வருவான். கூடார பண்டிகை என்று சொன்னால் தன் குடும்பத்தோடு வருவான். தொழில், வியாபார, உத்தியோகம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்து கொண்டாடுவான். காரணம், கர்த்தர் அப்படிப்பட்ட கட்டளை கொடுத்திருக்காரு. 7 பண்டிகை கொண்டாடணும். 7ல் 4 பண்டிகை கொண்டாட முடியாத அளவுக்கு சோதனை சூழ்நிலை இருந்தாலும் இந்த 3 பண்டிகைக்கு கண்டிப்பா வந்துடணும். நியாயப்பிரமாணத்தின் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அவமாய் போவதை பார்க்கிறோம். இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போம் என்று கர்த்தர் சொன்னார். யூதனுக்காக கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களின் வழியாக இந்த பூமியிலே வெளிப்பட்டார். ஆகவே யூத சமுதாயம் முழுவதும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் தவறவிடலாம். ஆனால் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து யூதனாய் பிறந்தது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக. ஒரு வார்த்தையை கூட ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அவமாய் போகக்கூடாது என்பது கண்ணும் கருத்துமாக இருந்து 33 ஆண்டுகளாக இந்த பூமியிலே பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி காண்பித்தார். 33வது பண்டிகை. அதனால மேல் வீட்டில் இந்த பஸ்கா வாசிக்கணும். பஸ்கான்னு சொன்னால் என்னென்ன இருக்கணும், அது யாத்திரம் 12 அதிகாரம் வாசித்தவர்களுக்கு தெரியும். வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அந்த பண்டிகையில் என்னென்ன இருக்கணும், மட்டன் இருக்கணும், கோதுமை மாவிலே செய்யப்பட்ட சப்பாத்திகள் இருக்கணும், கீரை, கசப்பான கீரை இருக்கணும், கொஞ்சம் கிரேப் ஜூஸ் இருக்கணும், ஃபேமிலியாக ரவுண்டாக உட்கார்ந்து சாப்பிடணும். இதுதான் பஸ்கா பண்டிகை. இவர் சீடர்களோடு இருக்கிறார். இந்த பண்டிகை கொண்டாடி முடிந்த மறு நிமிஷமே அவர் என்ன செய்கிறார், அந்த பண்டிகைக்கு போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வேற ட்ரெஸ்ஸுக்கு மாறி பக்கெட்டில் தண்ணி எடுத்து ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு அவர் போய் உட்காந்துருக்கார். இவன் அத்தனை பேரும் டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு நேராக போய் கையை கழுவுறாங்க. கையை கழுவுன பூரா கூப்பிட்டாரு, இங்கே வா இங்கே வா இங்கே வா. ஒவ்வொருத்தனா வந்தான். அவங்க பாதத்தை கழுவுனாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, பேதுரு வரும்போதே சொல்றான், ஏன் காலை நீர் கழுவக்கூடாது, டே கழுவலைன்னா என்கிட்ட பங்கு இல்லையா, அப்படியான என் தலையும் சேர்த்து கழுவு. மூழ்கினவன் சுத்தமாக இருக்கிறான். பாதங்களை மட்டும் கழுவினால் போதும். கழுவி முடித்தார். மீண்டும் ட்ரெஸ்ஸை மாத்துறார். ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு டைனிங் டேபிள் வர்றார். அப்பமும் ரசமும் வைக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல இருந்தது மட்டன், சப்பாத்தி, சாப்பாடு. அது இரவுல தான் சாப்பிடணும். அது பஸ்கா பண்டிகை நாளில் சாப்பிட்டாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் கையை கழுவிட்டு வந்தாங்க. காலை கழுவுனார். டேபிளை சுற்றி உட்கார வச்சார். அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து கொடுக்குறாரு. கொடுக்கறதுக்கு முன்னாடி சொன்னார், ஆண்டவரும் போதகரும் என்று என்னை சொல்கிறீர்கள். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் சபை உண்டான பிறகு நீங்கள் அப்போஸ்தலர்கள் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவி இந்த பந்தியை ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு ஒழுங்கை சொல்லிக் கொடுத்தார். அதுக்கு இப்போ உள்ள ஊழியர்கள் எல்லாம் வேற வேற விளக்கங்களை கொடுக்கிறார்கள், இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுகிறார்கள். பண்ணிவிட்டு போகட்டும். ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய ஒழுங்கின்படியே இந்த மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிற இடத்தை நாம் நிறைவு செய்து கொண்டு வருகிறோம். அப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவரும் போதகருமாகி உங்கள் பாதங்களை நான் கழுவினது உண்டானால், நான் ஒரே ஆளு 12 பேர் பாதத்தையும் கழுவியிருக்கேன். நீங்கள் 12 பேர் பாதத்திலும் கழுவ வேண்டாம். ஒருவர் கால்களை ஒருவர் கழுவினால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அது ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம் வேண்டாம்னு சொன்னால் போட்டு, பாக்கியம் வேணும்னா திருவிருந்து ஆராதனையில் பங்கெடுக்கிறதுக்கு முன்னாடி பாதம் கழுவித்தான் எடுக்கணும்னு இயேசுவானவர் சொன்னார். அவர் சொன்னபடி பாதம் கழுவி எடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் தான் சொல்லியிருக்கார். நான் ஒன்றும் புதிய கற்பனை உங்களுக்கு சொல்லலை. அது அங்கே செய்ய முடியுமா, இங்கே செய்ய முடியுமா, நீ பகுத்தறிவோடு செய்கிறவன் செய், தடையில்லை. ஆனால் கர்த்தர் இந்த ஒழுங்கை செய்து கொடுத்தார். இது தாழ்மையின் அடையாளம் அல்ல. 12 பேருக்கு கழுவிட்டு இருக்கிறதா தாழ்மையின் அடையாளம். ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு புதிய ட்ரெஸ்ஸை கலட்டி வச்சுட்டு பழைய ட்ரெஸ்ஸுக்குள்ள ஆகி ஒவ்வொருத்தனா வர சொல்லி காலை கழுவுறதா தாழ்மையின் அடையாளம். அவர்கள் சிந்தனைகளை சத்தியங்களாக போதிக்கிறார்கள். மனுஷனுடைய கற்பனைகளை சத்தியங்களாக போதித்து வீணாய் இவர்கள் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று இயேசு குறிப்பிட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த ஜனங்களை பார்த்து, இந்த ஆராதனை செய்கிறவர்களை பார்த்து நன்றாய் சொல்லி இருக்கிறார் என்று இயேசு குறிப்பிட்டார்.
எது தாழ்மையின் அடையாளம்? எத்தனையோ இடங்களில் சிறு பிள்ளையை கூப்பிட்டு வச்சு சொன்னாரு, இந்த பிள்ளையை போல தாழ்த்தினாரு. உலகத்தின் அதிகாரிகள் எல்லாம் இருமப்பா ஆள்றான், உங்களுக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது, தலைவன் பணிவுடைக்காரனை போல இருக்கணும் சொல்லி கொடுத்தாரு. அந்த தாழ்மையை சொன்னார். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா கடைசி இடத்துல போய் உட்கார்றா, மேடையில் உட்காராத, பேக்ல உட்காரு சொல்லி கொடுத்தாரு. ஏன் பேக்ல உட்காருன்னு சொல்றாரு? தாழ்த்து. இதெல்லாம் தாழ்மையின் அடையாளம். இப்போ நீங்களும் நானும் கர்த்தர் சொல்லிக் கொடுத்த தாழ்மையின் உருவங்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, கர்த்தருடைய பார்வையில் அதை வெளிப்படுத்துகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தாழ்மைக்கு அடையாளமாக அநேக விஷயங்களை அவர் போதித்தார், செய்து காண்பித்தார். ஆனால் திருவிருந்து அப்பம் பிக்குதல் என்ற இடத்துக்கு வருவதற்கு முன்பு பாதங்களை கழுவித்தான் எடுக்க வேண்டும் என்று சொன்னது தாழ்மையின் அடையாளம் அல்ல, அது ஒழுங்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே கால்களை கழுவ வேண்டியது அவசியமா? ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கார். அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்கன்னு சொன்னார். வேற ஒன்றும் இல்லை. வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலும், லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலும், மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலும் 15ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. இந்த விஷயங்களை உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார். ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கும். அந்த போதனை சத்தியமா இருக்கிறது, அது பொய் சொல்லாது. அதிலே நிலைத்திருங்கள். சுத்திகரிப்பு அவசியமா? வார வாரம் எடுக்கணுமா? மாதம் மாதம் எடுக்கணுமா? 6 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கணுமா? சுத்திகரிப்பு தேவையா என்ற கேள்விகளுக்கு பதில் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு டாக்டரின், இது ஒரு உபதேசம். கால் கழுவி எடுக்கணுமா, கழுவாமல் எடுக்கிறதா? அது ஞாயிற்றுக்கிழமை தான் எடுக்கணுமா? அது ராத்திரியில் தான் எடுக்கணுமா? இது எப்படி? சுத்திகரிப்பு அவசியமா? ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆறாவில் பங்கெடுத்துட்டு நாக்கு நீட்டி வாங்கிட்டு போயிட்டா என்ன? இப்படி பல கேள்விகள் இருக்கிறது. அனைத்துக்கும் பதில் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன் என்று தொடங்குகிறார். இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி வேளையிலே அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி கொடுத்தார் என்று தொடங்குகிறார். அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணினார். இஷ்டப்படியெல்லாம் திருவிருந்து பரிமாறினார். இஷ்டப்படியாக திருவிருந்து எடுக்கிறவர்களும் கொடுக்கிறவர்களும் அவர்கள் வசனத்தை கவனிக்காமல் செய்தால் பலவீனர் வரும், நோய் வியாதி வரும். சிலர் காலத்துக்கு முன்னே சீக்கிரம் செத்து போயிடுவான். சில பாஸ்ட் மாதிரி ஏண்டா சாகுறான் காலத்துக்கு முன்னாடி அப்படின்னா காரணம் தகுதி இல்லாமல் ராப்போச்சு. அவன் விவசாயத்தில் பண்ணானா, அவன் விபச்சாரம் பண்ணானா? இல்லை. பொய் சொன்னானா? இல்லை. எவன் சொத்தையாவது ஆட்டையை போட்டானா? இல்லை. கொலை பண்ணானா? இல்லை. அப்புறம் ஏண்டா காலத்துக்கு முன்னே செத்தான்? அவன் ஊழியக்காரன் இல்லைனா? அதை தகுதி இல்லாத ராபோஜனம், அபாத்திரமாய் போஜனம் பாடப்படுகிறவன். ஆகவே இந்த மாம்சத்தை புசிப்பதும் இரத்தத்தை பாடப்படுவதும் நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும், நம்மை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்தும், நல்லது. ஆனால் அதை பற்றி உபதேசத்தை 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதி பதிவு செய்திருக்கிறார். நன்றாய் வாசியுங்கள், நிறுத்தி நிறுத்தி வாசியுங்கள், அதனுடைய உட்பொருளை புரிந்து கொள்ளும்படியாய் ஜெபம் பண்ணி வாசியுங்கள், பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கும்படியாய் வாசியுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஞான கண்களை கர்த்தர் திறப்பார். அதுக்கு உள்ளே மறைந்திருக்கிற காரியங்களை கர்த்தர் பார்க்கும்படி செய்வார். உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். கர்த்தர் அவருடைய மாம்சத்தை புசிக்க, அவருடைய ரத்தத்தை பாடப்பட்ட கர்த்தர் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார். நம்முடைய சபைகளிலே அதை நிறைவேற்றி வருகிறோம். எத்தனையோ வருடங்களாக நிறைவேற்றி வருகிறோம். ஆனால் கவலையீனமாக அதில் பங்கெடுத்தால், தகுதி இல்லாமல் எடுத்தால் அதனாலே பாதிக்கப்படுவது நம்ம தான். தகுதி இல்லாதவங்க எடுக்கிறாங்களையா, கொடுக்கிறவன் கொடுப்பான். ஏசுனார் கொடுத்துட்டார் யூதாஸ், அவன் 40 எடுத்தான், கழுத்தை தூக்கு போட்டு செத்தான். சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் எச்சரிப்பு உண்டாகும்படி நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை, ஓடிட்டே இருக்கு. ஆனால் கவனிக்கும்படி கர்த்தர் இந்த கூட்டங்களின் வழியாக நம்முடைய பார்வையை திருப்புகிறார். அவருடைய சத்தியத்துக்கு நேராக திருப்புகிறார். அவர் ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய கைடன்ஸ்லேயே நம்ம கடந்து போக வேண்டும். அவர் தான் நடத்துகிறார் என்பதற்கு ஆதாரம் நம்ம கையில் உள்ள பைபிள். பைபிள் இப்படிதான் நடக்கிறோம், சத்தியத்தின்படி தான் வாழ்கிறோம், சத்தியத்தின்படி தான் ஊழியம் செய்கிறோம் என்பதற்கு ஆதாரம் நமக்கு மேலே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். சத்தியத்தில் நடக்கிறோங்கிறத உறுதிப்படுத்துவது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார் என்பதை உறுதிப்படுத்துவது நம்ம கையில் உள்ள பைபிள்.
நமக்கு யாரும் போதிக்க வேண்டாம். நம்ம கையில் பைபிள் இருக்கு, நம்ம மேல அபிஷேகம் இருக்கு. அவரே நம்மை நடத்துவார். எந்த சத்தியமானாலும் சரி அவர் நடத்துவார். அழைத்தவர் அவர், அபிஷேகம் உள்ளவர் அவர், மறுபிறப்புக்குள்ளே கொண்டு வந்தவர் அவர், மன திரும்புதலுக்குள்ளே கொண்டு வந்தவர் அவர், ஞானசாரம் எடுக்க வைத்தவர் அவர். நீங்கள் நாளும் கர்த்தருடைய சபைக்குள்ளே வந்திருக்கிறோம், அவர் தான் கொண்டு வந்தார். ஊழியம் செய்கிறோம், அவர் தான் கிருபையை தந்தார், அவர் தான் வரங்களை தந்தார். தேசத்தின் மக்களுக்காக அழுது ஜெபிக்கிறோம், அது அவருடைய கிருபை. இந்த கிருபை இன்று மட்டுமல்ல, இதுவரை மட்டுமல்ல, இந்த நாளுக்கு பிறகு நம்ம சந்திக்க போகிற ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்ம மேலே இறங்கும், அவருடைய அபிஷேகம் நம்ம மேலே இறங்கும். தரிசனங்கள் புதிதாக வரும், சொப்பனங்கள் புதிதாக வரும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் தீர்க்க தரிசனமாக இருக்கும். நீங்கள் ஜெபித்தால் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். கடந்த காலங்களைப் போல் அல்ல, நீங்கள் நிச்சயத்தோடு பண்ணுகிற எந்த காரியத்திலும் கர்த்தர் தம்முடைய வல்லமை இறங்கப்படுவார். சாத்தானுடைய சைனியங்கள் கிடுகலகும்படியாக கர்த்தர் செய்வார். நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். எத்தனை குறைபாடுகள் இருந்தாலும் அதை மன்னித்து மன்னித்து உங்களை இத்தனை வருஷம் நடத்துகிறவர் இந்த வருஷம் அதி வல்லமையோடு கர்த்தர் நடத்த போகிறார். ஒரு புதிய கிருபையோடு உங்களை நடத்த போகிறார். ஒரு புதிய அபிஷேகத்தோடு நடத்த போகிறார். அந்த கிருபையை கர்த்தர் தொடர்ந்து இந்த வருடம் முழுவதும் தரப்போகிறார். நம்ம எல்லாரும் எழுதி நிற்போம். ஊழியங்களுக்கு மட்டுமல்ல அவர் தேவன், உபதேசங்களுக்கும் அவர் தேவன். அடையாள அற்புதம் செய்வதற்கு மட்டுமல்ல நம்மை அழைத்தது, அவருடைய உபதேசத்தை கேட்டு அதன்படி நடப்பதற்கும் நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். யாரையும் கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். யார் வேணாலும் பின்வாங்கி போகட்டும், நீயும் நானும் பின்வாங்கக்கூடாது. யார் வேண்டுமானாலும் தள்ளி போகட்டும், நீயும் நானும் ஒரு நாளும் கர்த்தரை விட்டு தள்ளி போகக்கூடாது. மனுஷனை விட்டு நம்ம விலகலாம், நம்மை அழைத்த கர்த்தரை விட்டு ஒரு நாளும் விலகக்கூடாது. அப்படியே விலகினாலும் கர்த்தர் விலக மாட்டார். உன்னை கரம் பிடிப்பார், மீண்டும் கரம் பிடிப்பார், மீண்டும் இந்த பூமியில உன்னை அபிஷேகம் பண்ணுவார், மீண்டும் உனக்கு ஒரு உயிர்மீச்சை தருவார். உன் ஊழியங்களில் வெற்றி உண்டாகும், உன் குடும்பத்தில் வெற்றி உண்டாகும், உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும். கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.